ஓம் சாய்ராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சனிக்கிழமை, ரொம்ப நல்ல நாள். சனிக்கிழமை, வியாழக்கிழமை எல்லாமே குருவாரம் தான் சொல்லுவாள். இந்த சனிக்கிழமையில் சாயங்கால வேலை இத்தனை பேர் வந்ததற்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி முதல்ல இந்த ஆற்றில் இருக்கிறவங்களுக்கு திருவாரூர் வாணி ஆனந்தன் அவர்களுக்கும் எங்கள் ஆர்ஜி அஞ்சனா அவங்களுக்கும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயோ அதெல்லாம் இல்லை, அதான் என்னன்னா நாங்கள் இதை ஆரம்பித்த முயற்சி நான் சொல்கிறேன் இப்போ. ஏன்னா இன்னைக்கு அதாவது இன்னைக்கு தான் எங்களுடைய கடைசி நிகழ்ச்சி இந்த துபாயில். ஆமாம், அதான் இந்த ட்ரிப்புக்கு நான் சொல்கிறது. இந்த ட்ரிப்போட எங்களுடைய லாஸ்ட் ப்ரோக்ராம் துபாயில். என்னன்னா நாங்கள் முதல்ல அதாவது துபாய் வரோம் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற போது எல்லாரும் இவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு பேசிடுச்சுன்னா, இது வரைக்கும் நாங்கள் இது எங்களுடைய 7வது ப்ரோக்ராம். இது தொடர்ந்து 3வது நாளாக 4 நாளில் 7 ப்ரோக்ராம் எங்களுக்கு. நேற்றுக்கு 3 இருந்தது, இன்னைக்கு 2, அதுக்கு முந்தைய நாள் 2 ஒன்று இருந்தது. சரி, அப்போ என்னன்னா இப்போ இந்த சத்தாகம் கேள்விப்பட்டிருப்பேன் எல்லாருமே. இந்த பெரிய டிஸ்கோர்ஸ் ஒன்று பண்ணுறா அப்படின்னா ஆமாம் 7 நாள் பண்ணுவா, 10 நாளும் பண்ணுவா. அதில் இப்போ நவராத்திரி மகாபிரியாவோட இது 9 நாள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் சரி எல்லா இடத்துலையுமே ஒரு 9 நாள் டிஸ்கோர்ஸ்லாம் போடுவாள். அது அப்போ என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துப்பா. ஆரம்பத்தை முதல் நாள் வச்சுப்பா, அதோட முடிவை கடைசி நாள் வச்சுப்பா. அந்த மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு சரி அப்போது ஆரம்பிக்கிற இடத்துல பாபாவுடைய பிறப்பை பற்றி பேசுவோம். அது முடிகிற இடத்துல எந்த ஆற்றுல முடியறதோ அந்த ஆற்றுல பாபாவுடைய மகா சமாதி பற்றி பேசுவோம் அப்படின்னு வச்சுருந்தோம். இப்போ இங்கே இந்த ஆற்றுல தான் முடியுது, அதனால் மகா சமாதியை பற்றி இங்கே தான் சொல்ல போகிறோம். இது வரைக்கும் நான் மகா சமாதியை பற்றி சொல்லலை. இந்த கோபுரம் டிவியில் யூடியூப்பில் சொல்லியிருக்கோம் வேறு. பட் துபாயில் முதல் ரிவீல் பண்ணுறது இங்கே தான் நம்ம ரிவீல் பண்ணுறோம். அது அவருடைய கட்டளை, அவ்வளோதான். அவர் எங்கெங்கே அவருடைய லீலைகள், எந்தெந்த லீலைகளை பேசணும் அப்படின்னு முழுக்க அவர் டிசைட் பண்ணுறது எல்லா விஷயமே. அதனால் எல்லாமே அவருடைய கட்டளையின் பேரில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 6 ப்ரோக்ராம் பயங்கரமான ஃபீட்பேக் எங்களுக்கு சென்னையிலேருந்து. இந்த லைவ் போயிட்டே இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அவ்வளோ ஃபோன், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், இந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடுங்கன்னு அவ்வளோ ஃபோன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தோம் துபாய்க்கு. ஆனால் இப்போ திரும்ப போகும்போது இப்போது அவ்வளோ பாராட்டுகள், அவ்வளோ இதோடு போகிறோம். நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல. அதுவும் அவர் கொடுக்கறது தான். நம்ம 5 ரூபா கேட்குறான்னு இருப்போம். பாபா என்ன பண்ணுவார், ஏன்னா 5 ரூபா கேட்குறாங்க, நான் புட்றான் 50,000 ரூபாயை கொடுப்பார் கையில். அதுதான் அவருடைய பழக்கம். அதனால் மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட கான்செப்டை சொல்லிடுறேன். நான் இது ஒரு மாதிரி முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிகழ்ச்சி. அதாவது பாபாவுடைய சச்சரிதம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். பாபா டிவோட்டிஸ் எல்லாம் சச்சரிதம் படிப்போம். சச்சரிதத்தை அதை தவிர வெளியே அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான லீலைகள் இருக்கு. பாபாவுடைய லீலைகள்லாம் அந்த லீலைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். பாபா பக்தர்கள்ட்ட கொண்டு போய் அந்த லீலைகளை சேர்க்கணும். முக்கியமாக அதுதான் எங்களுடைய முக்கியமான இது. அந்த விஷயத்துல என்னுடைய மனைவி இவர்கள் சௌமியா அபிஷேக் ராஜ் அவர்கள், இவா பாபாவுடைய கதையை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வருவான். அந்த கதைக்கு ஏற்ற பாட்டை நான் பாடிட்டு வருவேன். இன்னைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால ஐயப்பன் பாட்டு பாடலாம் நினச்சோம். வந்த உடனே ஒரு 2 ரிக்வஸ்ட் எனக்கு மண்புலி மேல் ஏறி ஒரு பாட்டு கேட்டிருக்கிறாங்க. பாடுவோம் என்று சொல்லி நிகழ்ச்சிக்கு செஞ்சிருக்கோம். சரி, அதான் அதையும் சொல்லிடுறேன். யாருக்காவது ஏதாவது பாட்டு வேணும்னா, ஏன்னா இன்னைக்கு இந்த ட்ரிப்பில் எங்களோட லாஸ்ட் ப்ரோக்ராம் 2 நாள் கிளம்பிடுவாங்க ஊருக்கு. ஏதாவது பாட்டு வேணும் அப்படின்னா கூச்சப்படாமல் கேட்கலாம். யாராக இருந்தாலும் சரி, என்ன பாட்டு வேணாலும் தைரியமாக கேட்கலாம். தெரிஞ்சால் பாடுறேன், தெரியலன்னா தப்பாக இருந்துச்சுங்க. நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வணக்கம். நான் மட்டும் பாடினா பத்தாது, எல்லாருடைய குரலும் கேட்கணும். இங்கே கொஞ்சம் சவுண்ட் ரொம்ப வைக்கக்கூடாது அப்படின்னா நான் கொஞ்சம் கம்மியாக. சாய்நாத் மகாராஜ் கி ஜெய், சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். நன்றி. ஓம் சாய்ராம். இங்கு அமர்ந்திருக்கும் எல்லா சாய் பக்தர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பில் அன்பு கலந்த ஆன்மீக நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு. நான் நேற்றுக்கே வாணிமாவை சந்தித்தேன், பிரியா அவங்க வீட்டில். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள பார்த்த உடனே சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, வாய் ஃபுல்லாக சிரிப்பு. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் வந்து பாபாவை பற்றி பேச போகிறீங்களே, நாங்கள் கேட்க போகிறோமே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சந்தோஷத்தை பாபா என்றென்றும் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருக்கும், அவங்களுடைய நண்பர்கள், அவங்க வீட்டில் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்றென்றும் அருள வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பண்றோம். இவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாபாவுடைய மகா சமாதியை பத்தி பேச போறோம். மகா சமாதி மட்டும் இல்லை, பாபாவுடைய பிறப்பிலிருந்து பாபாவுடைய மகா சமாதி வரைக்கும். அது மட்டும் இல்லாம பாபா அவர் வாழ்ந்த காலத்துல பண்ண நிறைய லீலைகள், அவர் சமாதிக்கு அப்புறம் பண்ண நிறைய லீலைகள், இது போன்ற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாங்க பேச போறோம், பாட போறோம். அதனால இந்த அருமையான வாய்ப்பை அளித்தமைக்காக திருவாளர் ஆனந்தன் அவர்களுக்கும், திருமதி வாணி ஆனந்தன் அவர்களுக்கும், ஆர்ஜே அஞ்சனா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்க சொன்னாங்க ஆர்ஜே வீட்டுல அப்படின்னு. ஆர்ஜேனா நமக்கு தெரியும், பேசிட்டே இருப்பாங்க, வாயோயாம பேசுற வீட்டுல நம்ம என்ன பேச போறோம். இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட், வேற எதுவும் இல்லை. பாபாவை பத்தி பேச போறோம். அவங்க நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்க, ஆன்மீகத்தை பத்தி பேசியிருப்பாங்க, அது தவிர வெளியில நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னா, மூச்சுடாம ஒரு கோர்வையா அழகா பேசிட்டு போவாங்க. அந்த அட்டெம்ப்ட்லாம் எங்களால வருமா, பண்ண முடியுமான்னு தெரியாது. இருந்தாலும் பாபாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம். சரி, பாபாவை பத்தி பேசணும், பாபாவை பத்தி பாடுறதோ, அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல ஒரு குறிப்பினை இருக்கணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு சனிக்கிழமையா இருக்கிறதுனால, பக்தர்கள் ஆசைப்படுறதுனால ஐயப்பனை பத்தி ஒரு பாட்டு பாடி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். எப்பயுமே எங்க நிகழ்ச்சியோட வழக்கம், எந்த நிகழ்ச்சிக்கு நாங்க போனாலும் ஒரு நாமஸ்மரணையோட ஆரம்பிப்போம். எதுக்காக இந்த நாமஸ்மரணையோட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இந்த கான்செப்ட் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நாங்கள் ஒரே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாமஸ்மரணை, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த நாமஸ்மரணை மூலமா தான் நம்ம கடவுளோட மனசுல இடம் பிடிக்க முடியும். அதனாலதான் இந்த நாமஸ்மரணை. ஏன்னா இந்த நாமஸ்மரணை எந்த விதத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்லோகமா எடுத்துக்கலாம், இல்ல நம்ம பேசும்போது சாய் பத்தி பேசுறது, அவர் லீலை சொல்றது, கேட்கறது, இதுவும் ஒரு விதமான நாமஸ்மரணை. ஏன்னா இந்த நவவிதா பக்தியில ஒரு விதமான பக்தி வந்து பாபாவுடைய லீலைகளை சொல்றது, பாபாவுடைய லீலைகளை கேட்கறது, பாபாவை பத்தி பேசுறது, பாபாவை பத்தி பாடுறது, அவருக்கு அர்ச்சனை பண்றது, பூஜை பண்றது, பாத சேவனம் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த நவவிதா பக்திக்குள்ள வருதுனால இந்த நாமஸ்மரணையோட ஆரம்பிச்சா கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்றதுனாலேயே இந்த நாமஸ்மரணையில தொடங்க போறோம். சரி, ஐயப்பனுக்கும் பாபாக்கும் என்ன லிங்க்? எதுக்காக ஒரு பாபாவுடைய ப்ரோக்ராம் இருக்கும்போது ஐயப்பனை பத்தி பாடுறோம்? நிறைய பேருக்கு இந்த क्वेश्चन இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐயப்பன் யாரு, அவரே சொல்லியிருக்கார், ஹரிஹர ஸ்வரூபம். ஐயப்பன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாபாவை பத்தி, பாபா யாருடைய அவதாரம், பாபா யாருடைய ஸ்வரூபம் யாருக்குமே தெரியாது. சத்யசாய் பாபா சொல்லியிருக்காரு. இங்க சத்யசாய் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் சொல்றேன். சத்யசாய் பாபாவும் இதை சொல்லியிருக்காரு. பாபா வந்து யாருடைய அவதாரம், பாபா யாருக்கு பிறந்தார், அவருடைய தபோவனம் அப்படின்ற புக்ல பாபா சொல்லியிருக்காரு. படிச்சிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அருமையான ஒரு புக், தபோவனம். நீங்க படிக்கணும்னாலும் அதை வாங்கி படிக்கலாம். பாபா வந்து ஹரிஹர ஸ்வரூபம் தான். பாபா தத்தாத்திரேயருடைய 5வது அவதாரம். அது வந்து நீங்க இந்த கோபுரம் டிவி பார்த்துருந்தேன்னா, அது ஒரு வெப் சேனல், அதுல நான் பேசுறதை கேட்டிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே தெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த தத்தாத்திரேயருடைய 5வது அவதாரம் பாபா. பாபா சிவனுடைய ஸ்வரூபம். அது வந்து நான் அடுத்த டாபிக் பேசும்போது உங்களுக்கு புரியும். ஆனா பாபா எப்படி ஹரிஹர ஸ்வரூபம்னு சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன கதை. நேத்திக்கு முன்னாடி ப்ரோக்ராம்ஸ்ல நிறைய பேர் இல்லாததுனால இந்த கதையை நான் சொல்றேன். பிரதோஷம்னா என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிரதோஷம் என்ன? ஒரு பிரதோஷத்துக்கும் நம்ம கோயிலுக்கு போவோம், சிவன் கோயிலுக்கு போய் பால் கொடுப்போம், இளநீர் கொடுப்போம், இதெல்லாம் ஒரு வழக்கம். அப்போ இது வந்து மகா பெரியவர் சொன்னது.
மகா பெரியவா என்ன சொல்லியிருக்காரு, காஞ்சிபுரம்ல வரதராஜ பெருமாள் கோவில் இருந்துதான். அந்த கோவில்ல ஒரு யானைக்கு எந்த நாமம் போடுறது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். வடகல நாமமா தென்கல நாமம் போடுறதா, இந்த ரெண்டு நாமத்துல யானைக்கு என்ன நாமம் போடுறது அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட். பயங்கர சண்டையா அந்த இடத்துல. அந்த சண்டை போட்டுட்டே இருக்கும் போது அது வழியா மகா பெரியவர் வந்தார். அப்போ மகா பெரியவர் கேக்குறார், எதுக்காகடா சண்டை போட்டு இருக்கீங்க இந்த இடத்துல நின்றுட்டு, அது ஒரு கோவில்ல நின்று எல்லாரும் சண்டை போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, இல்ல இந்த யானைக்கு தென்கல நாமம் போடணுமா இல்ல வடகல நாமம் போடணுமா அப்படின்றதுக்காக தான் சண்டை. மகா பெரியவா நீங்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது நீங்க சொல்லுங்க எந்த நாமம் போடுறது அப்படின்னு கேட்டாலாம். யாராவது யானைக்கு எந்த நாமம் போடுறதுன்னு சண்டை போடுவாளா? ஆனா அந்த இடத்துல அந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு சண்டை. அப்போ மகா பெரியவர் சொல்றார், ஒரு கதை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கதைய சொல்லி முடிச்ச உடனே நீங்க யானைக்கு தென்கல நாமம் போடணுமா வடகல நாமம் போடணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றார். சரி மகா பெரியவா, நீங்க சொல்றது நாங்க செய்யறோம், சொல்லுங்க. மகா பெரியவர் சொல்றார், பிரதோஷம் அன்னைக்கு சிவன் போய் கைலாசத்துக்கு போய் அவர் கதவை சாத்திடுவாராம். அதே மாதிரி பிரதோஷம் அன்னைக்கு பெருமாள் போய் வைகுண்டத்துக்கு அவருடைய கதவை சாத்திடுவார். எல்லா பிரதோஷத்தப்பையும் இது நடக்கும். பிரதோஷம் ஆயிடுச்சுன்னா, பிரதோஷம் வந்தாச்சு அப்படின்னா சிவன் போய் கைலாசத்துக்கு கதவை சாத்திடுவார், பெருமாள் போய் அவருடைய வைகுண்டத்துல கதவை சாத்திடுவார். அந்த நேரத்துல யாரும் உள்ள போக கூடாதான். சிவன் மட்டும்தான் கைலாசத்துல இருப்பார், பெருமாள் மட்டும்தான் வைகுண்டத்துல இருப்பார். அந்த சமயத்துல என்ன ஆகுது, நந்தியும் கருடனும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறார். அப்போ கருடன் நந்தி கிட்ட கேக்குறதா, என்ன நந்தி நீ இங்க சுத்தின்னு இருக்க, நீ சிவன் கிட்ட போலியா, சிவன் கூடயே தானே இருப்ப, நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு கேட்டோடனே நந்தி சொல்றாரா, ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதப்பா கருடா, ஒரு பிரதோஷத்தப்பையும் சிவன் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவருடைய கைலாசத்துக்கு போய் கதவு சாத்தின்றுவார். அந்த சமயத்துல யாருமே வரக்கூடாது, என்னையும் சேர்த்து, அதனாலதான் நான் இங்க சுத்தின்னு இருக்கேன். என்ன விடு, நீ எங்கடா கருடா சுத்தின்னு இருக்க, பெருமாள் கூட நீ இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே கருடன் சொல்றாராம், நந்தி உனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு, உனக்கு விஷயமே தெரியாதா, ஒரு பிரதோஷத்தப்பையும் பெருமாள் கதவை சாத்திட்டு வைகுண்டத்துக்கு போனா யாருமே அவர்கிட்ட போக கூடாது, அங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னே. நந்தி கேக்குறாராம், என்னடா எனக்கும் ஒரே நிலைமை உனக்கும் ஒரே நிலைமையா, அப்போ ஒண்ணு பண்ணுவோம், எதுக்காக ரெண்டு பேரும் கதவை சாத்தி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றா, அப்படி அவ என்னதான் சொல்றா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு பிளான் போடுறா. என்ன பிளான் அப்படின்னா, அடுத்த பிரதோஷம் அப்போ அங்க நந்தி சொல்றாராம், நாங்க சிவன் கிட்ட போனா பிரச்சனை, அவர் என்ன உள்ளோட மாட்டார், அதனால நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நந்தி சொல்றார் கருடன் கிட்ட, நீ கைலாசத்துக்கு போய் சிவன் என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வா, நான் வைகுண்டத்துக்கு போய் பெருமாள் என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒட்டு கேட்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கா. எவ்வளவு ஒரு கெட்ட என்ன பாருங்க, பேசுறதை யாரும் ஒட்டு கேட்போமா, ஆனாலும் அந்த கெட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. சரி, இவ ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அடுத்த பிரதோஷம் வந்தாச்சு. நந்தி சொன்ன மாதிரியே வைகுண்டத்துக்கு போயாச்சு. அதே மாதிரி இவரும் கருடனும் போய் கைலாசத்துக்கு போய் சிவனோட கதவு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிரதோஷம் வந்த அடுத்த நிமிஷம் கதவை சாத்தின உடனே நந்தி அந்த கதவுல காதை ஒட்டி கேட்டு இருக்காராம். அதாவது யாரு, பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னு. பிரதோஷம் அப்போ நந்தி ஒட்டு கேட்டு இருக்கும் போது பெருமாள் சொல்றாரா, ஓம் நம சிவாய அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு இருக்கார். அதே சமயத்துல கருடன் சிவன் கிட்ட கைலாசத்துல ஒட்டு கேட்டு இருக்கார். அப்போ சிவன் சொல்றாரா, ஓம் நமோ நாராயணாய. சிவன் பெருமாளோட நாமத்தை சொல்லிட்டு இருக்கார், பெருமாள் சிவனோட நாமத்தை சொல்லிட்டு இருந்தாரா. அப்படின்னா என்ன வித்தியாசம், சிவனுக்கும் பெருமாளுக்குமே எந்த வித்தியாசமும் இல்ல. இந்த இடத்துல மகா பெரியவா கதையை நிறுத்திட்டா. ஏன்னா ஐயருக்கும் ஐயங்காருக்குமே சைவம்க்கும் வைணவத்துக்குமே எந்த வித்தியாசம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல நீ ஐயங்கார இந்த யானைக்கு எந்த நாமம் போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேடா. யானைக்கு நாமத்துட்டு பகவானோட நாமத்தை சொல்லு, பகவானுக்கே ஒரே நாமம். அப்படி ஹரிஹர ஸ்வரூபமா எந்த கடவுளுக்கும் சிவனுக்குமே பெருமாளுக்கும் வித்தியாசம் இல்லாத போது
கடவுளோட நாமத்தில் என்ன வித்தியாசம் இருக்க போறது அப்படின்னு இவர் சொன்ன உடனே தான் அங்க இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுது. ஒரு நாமத்துக்கு போய் இவ்வளவு வித்தியாசம் பார்த்துட்டு இருக்கோமே, கடவுளுக்கே ஒரே நாமம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹரிஹர ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாபா சிவனுடைய ஸ்வரூபம். அதனால இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுறது? சிவன் தான் பெருமாள், அப்போ பாபாவும் பெருமாள் தானே. பாபா சிவனுடைய அவதாரம் அப்படின்னா பாபா பெருமாள் தான். அதனால பாபாவை நம்ம ஹரிஹர ஸ்வரூபம் அப்படின்னு தாராளமா சொல்லிக்கலாம். பாபாவே அவர் வாழ்ந்த காலத்துல சொல்லியிருக்கார். ஐயப்பனுக்கும் பாபாக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஐயப்பனும் பிரம்மச்சாரி, பாபாவும் பிரம்மச்சாரி. ஐயப்பனும் ஒரு சித்தர், பாபாவும் ஒரு சித்தர். ஐயப்பனும் இன்றைய வரைக்கும் சபரிமலையில தவக்கோலத்துல இருக்கார். அதே மாதிரிதான் பாபா ஷிரடியில தவக்கோலத்துல இருக்கார். ஒரே வித்தியாசம் என்ன? இடம். பாபா மகாராஷ்டிரா மாநிலத்துல ஷிரடியில உட்கார்ந்து இருக்கார் உயிரோட. ஐயப்பன் கேரளால சபரிமலையில இன்றைய வரைக்கும் உயிரோட உட்கார்ந்து இருக்கார். அதனால ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லாததுனால, அதுவும் இவர் எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய தந்தையார், இவருடைய அப்பா என்னுடைய மாமனார்னு சொல்ல மாட்டேன். எங்களுடைய தந்தையார் திருவாளர் வீரமணி ராஜு, அவர் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஏகப்பட்ட பட்டம், கலைமாமணி, இறைசை தென்றல், டாக்டர்னு சொல்லிட்டே போலாம். ஆனா அதுக்கு மேல எங்களுடைய அப்பா, எங்களுடைய அம்மா, எங்களுடைய ஃப்ரெண்ட், எங்களுடைய குரு, எங்களுடைய தெய்வம் சொல்லிட்டே போலாம் அவரை பத்தி. இங்க அவருடைய பையன் இருக்கிறதுனால ஐயப்பன் பாட்டு பாடாம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க முடியாது. அதனால நாமஸ்மரணைன்றது எந்த பகவானுக்கு பாடினாலும் ஒண்ணுதான் சொல்லி ஒரு அழகான ஒரு ஐயப்பன் பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः சுவாமியே சபரிகிரி வாசனே அவன் தந்தைக்கு ஒரு மலை உண்டு கையிலை மலை, அன்னைக்கு ஒரு மலை உண்டு 7 மலை. அவன் அண்ணன் கணபதிக்கு ஒரு மலை உண்டு, அது உச்சி மலை. அவன் அண்ணன் முருகனுக்கு ஒரு மலை உண்டு, அது பழனி மலை. இப்படி எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே, எங்கேயும் நான் கண்டதில்லையே. சுவாமியே எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம், எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே, எங்கேயும் நான் கண்டதில்லையே. எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம், எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே, எங்கேயும் நான் கண்டதில்லையே. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. கோடி சூரியன் உதிக்கும் மலை, கோமளாங்கன் வாழும் மலை. கோடி சூரியன் உதிக்கும் மலை, கோமளாங்கன் வாழும் மலை. கோடி ஜனங்கள்
வணங்கும் மலை, கோடி ஜனங்கள் வணங்கும் மலை, குளத்தூர் ஐயன் வாழும் மலை. எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம், எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே, எங்கேயும் நான் கண்டதில்லையே. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. ஆயுள்ளோர் எல்லாம் புகழும் மலை, பரவசத்தை நமக்கு கொடுக்கும் மலை. ஆயுள்ளோர் எல்லாம் புகழும் மலை, பரவசத்தை நமக்கு கொடுக்கும் மலை. பாவ வினைகளை நீக்கும் மலை, பாவ வினைகளை நீக்கும் மலை. பாபாலன் வாழும் மலை, எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம், எந்த மலை சேவித்தாலும் சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே, எங்கேயும் நான் கண்டதில்லையே. சபரிநாயகா சரணம் சரணம் என சொல்லி ஒரு முறை கூறினார். சபரிநாயகா சரணம் சரணம், சபரிநாயகா சரணம் சரணம், சபரிநாயகா சரணம் சரணம் என சொல்லி ஒரு முறை கூறினார். மனமறிந்து முன் சங்கதிக்கு அருளுக்கு நேர்வழி காட்டிடுவார். சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. மனகதாசனா முகசகோதரா அருக மருக என பாட்டினா, மனமகிழ்ந்து முன் சங்கதிக்கு அருளுக்கு நேர்வழி காட்டிடுவார். சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. பிள்ளாடி வீரா சரணம் ஐயப்பா, வீரமணி கண்டா சரணம் ஐயப்பா, பிள்ளாடி வீரா சரணம் ஐயப்பா, வீரமணி கண்டா சரணம் ஐயப்பா. ஹரிசிவர்தனா ஐயப்பா, ஹரகஜவாகன ஐயப்பா, ஹரிசிவர்தனா ஐயப்பா, ஹரகஜவாகன ஐயப்பா, சுமணப்பிரகாசா ஐயப்பா, சுந்தரரூபா ஐயப்பா, ஹரிகடபுருவே ஐயப்பா, ஹரிகிரீஷா ஐயப்பா, நாதநாதா ஐயப்பா, குமாரா ஐயப்பா, யோகினீஸ்வரனே ஐயப்பா, யோகனரூபா ஐயப்பா, சரணமே ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சரணமே ஐயப்பா, ஐயப்பா, சரணமே ஐயப்பா, சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பனோட நாமஸ்மரணையை கேட்டோம். பாபாவுடைய பிறப்பு நாங்க சொன்ன மாதிரி இந்த வாட்டி துபாயில இவா வீடு கடைசி நிகழ்ச்சினால இங்க பாபாவுடைய பிறப்புலேருந்து பாபாவுடைய மகாசமாதி வரைக்கும் கண்டிப்பாக சொல்வேன். நிறைய விஷயம் சாய் சச்சரித்தம்ல இல்ல, பாபாவுடைய பிறப்பும் சாய் சச்சரித்தம்ல இல்லாத விஷயம். பாபா காலத்துல பாபா வாழ்ந்த போது பாபா கிட்டே கேட்டபோது பாபா சொல்லியிருக்கார், பாபா யாருக்கு பிறந்தார், பாபா எங்கு பிறந்தார், பாபாவுடைய அம்மா அப்பா பேர் என்ன, இதெல்லாம் கேட்கும்போது பாபா எந்த ஒரு பக்தர்கள் கிட்டே சொன்னதில்லை. பாபாக்கு நிறைய ரொம்ப நெருங்கிய பக்தர்கள் இருந்தா, அது யாரா இருந்தாலும் பாபா ஒரு நாள் கூட பாபாவுடைய அம்மா அப்பா பேர் என்ன எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனா ரீசன்ட் ரிசர்ச்ல கொஞ்சம் வருஷம் முன்னாடிதான் பாபாவுடைய அம்மா அப்பா பேர், பாபா எங்கு பிறந்தார், இந்த இடமே யாருக்கும் தெரியாம இருந்தது. பாத்ரி அப்படின்ற கிராமத்துல
கங்கா பவஜ்யா மற்றும் தேவகிரி அம்மா. இவா ஒரு ஹிந்து தம்பதியர். இவா பயங்கர சிவனோட பக்தர்களா இருந்தா. இவா 2 பேருமே சிவனோட நாமத்தை சொல்லிட்டே இருப்பா. ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய குறை இருந்தது. சிவனோட நாமத்தை எந்நேரமும் சொன்னவாளுக்கே வாழ்க்கையில ஒரு பெரிய குறையா இருக்கும்போது நம்மெல்லாம் ஏமாற்றம். அவ சிவனோட நாமத்தை சொல்லாத நேரமே இல்ல, சொல்லாத இடமே இல்ல. அந்த அளவுக்கு இருந்தாலும் சிவன் ஒரு பெரிய குறைய கொடுத்திருந்தார். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா. அப்ப தேவகிரி அம்மா கங்காபாஜியா கிட்ட போய் அழுவா. நம்ம என்ன பாவம் பண்ணோம், இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு குழந்தையே இல்ல. அப்போ கங்காபாஜியா சொல்லிட்டே இருப்பார், நிச்சயமா கடவுள் கைவிட மாட்டார், நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஆனா தேவகிரி அம்மா சொல்லுவா, நீங்க எத்தனை சொன்னாலும் என் மனசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா கூட கங்காபாஜியா இதே சொல்லுவார். இத சொல்லிட்டு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டாராம். அவர் வேலைக்கு போற கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாவோட வீட்டுல கதவை தட்டுற சத்தம் கேட்குது. இந்த அம்மா இருக்கிற கிராமம், அந்த கிராமத்துக்கு பேர் பாத்ரி. அந்த பாத்ரின்ற கிராமத்துல இந்த அம்மாக்கு எல்லாரையும் தெரியும், அத்தனை பேரையும் தெரியும். இந்த அம்மா அத்தனை வருஷம் இருந்திருக்கா, தெரியாத ஆளுங்களே இல்ல. அந்த இடத்துல கதவை தட்டுற சத்தம் கேட்கும் போது இந்த அம்மா ஓடி போய் கதவை திறக்கிறா. சரி, அதுக்குள்ள என் கணவர் வந்துட்டாலோ அப்படின்ற நம்பிக்கையோட கதவை திறக்கிறா. ஆனா அந்த கதவை தட்டுற சத்தம் கங்காபாஜியாவோடது இல்ல. வெளியில போய் பார்த்தா ஒரு வயசான ஒரு மனிதர். அந்த அம்மாக்கு அந்த வயசான மனிதர் யாருன்னே தெரியல. அப்ப இந்த அம்மா என்ன யோசிக்கிறான்னு, நம்மளுக்கு தான் இந்த கிராமத்துல எல்லாரையுமே தெரியுமே, ஆனா இந்த வயசான மனிதர் யாருன்னே தெரியலையே அப்படின்னு இந்த அம்மா கேட்கிறா. உங்களுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோட வயசான மனிதர் சொல்றார், எனக்கு ரொம்ப குளிர்றது, நான் இங்க படுத்துக்கலாமா, எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா சொல்றா, தாராளமா படுத்துக்கோங்க, என்னோட வராண்டால நீங்க படுத்துக்கலாம் அப்படின்னு அந்த பெரியவருக்கு ஒரு இடம் கொடுத்துட்டா. அந்த வயசான மனிதரும் அங்க படுத்துட்டார். இந்த அம்மா கதவை சாத்தி உள்ள வந்துட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கதவை தட்டுற சத்தம். சரி, இப்போ டைம் ஆயிடுத்து, என்னோட கணவர் வந்துட்டார் அப்படின்னு கதவை திறந்து பாக்குறா. அதே வயசான மனிதர். இப்போ அந்த அம்மா நினைக்கிற, எதுக்காக இந்த வயசான மனிதர் இப்போ கதவை தட்டுறார்? இப்போ கேட்கிறா, என்ன வேணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த வயசான மனிதர் சொல்றார், அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தர முடியுமா அப்படின்னு கேட்டோடனே இந்த அம்மா சொல்றா, நான் ரொம்ப ஒரு ஏழைப்பட்டவ, என்கிட்டயே நீங்க சாப்பிட கேட்கும் போது கண்டிப்பா நான் தருவேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம், தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தெய்வம் யாரோட ரூபத்துல வேணாலும் வருவார், அது நம்மளால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பக்தி இருந்தா வந்திருக்கிற மனிதர் தெய்வம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த அம்மாக்கு அந்த மாதிரி ஒரு குழப்பம். சரி, சிவன் தான் இந்த வயசான மனிதரோட ரூபத்துல வந்திருப்பாரோ அப்படின்னு இந்த அம்மா என்ன சொல்றா, என்கிட்ட கொஞ்சம் மாவும் துளியோண்டு தயிர் இருக்கு, இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த தயிரையும் மாவையும் சேர்த்து கலந்து அந்த வயசான மனிதர் கொடுக்குறா. அவரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆத்ம திருப்தியோட சாப்பிட்டுட்டு அந்த வயசான மனிதர் அதே மாதிரி வெளியில போய் படுத்துட்டார். இந்த அம்மா கதவை சாத்தின்னு உள்ள வந்துட்டார். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கதவை தட்டுற சத்தம். இது 3வது தடவை. இப்போ அந்த அம்மாவுக்கு உறுதி ஆயிடுச்சு, சரி நம்ம கணவர் வந்திருப்பார், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுதே அப்படின்னு சொல்லி கதவை திறக்க போறா. அதே வயசான மனிதர் இப்போ கதவை தட்டுறார். இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துருது. என்னடா முதல் தடவை தட்டினார் குளிரித்துன்னு சொன்னார், 2வது தடவை சாப்பிட கேட்டாலும் கொடுத்தோம், இப்ப என்னதான் சொல்ல போறார் அப்படின்னு இப்ப கேட்கறா. என்ன வேணும், 3வது தடவை கதவை தட்டுறீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த வயசான மனிதர் சொல்றாரா, எனக்கு ரொம்ப கால் வலிக்கிறது, எனக்கு நீங்க அமுத்தி விட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அந்த அம்மானால எப்படி பண்ண முடியும், கணவரும் வீட்டுல இல்ல, இந்த வயசான மனிதர் யாருன்னு தெரியாம இருக்கும்போது அந்த அம்மா எப்படி அமுத்த முடியும்? ஒரு பயத்தோட அந்த அம்மா என்ன நினைக்கிறா, சரி நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அம்மாக்கு மறுபடியும் குழப்பம், இவர் சிவனா இருப்பாரோ அப்படின்னு. அதாவது நம்ம யாராவது தெரிஞ்சவா வந்தாலே கதவை திறந்து உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுற இந்த காலத்துல எனக்கு காலத்தி விடு அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா எந்த விதமா இல்ல அப்படின்னு சொல்லாம வெளியில பின்னாடி கதவு வழியா ஓடி போறா. அந்த அம்மாவோட வீட்டுல வேலை செய்யற அம்மாவை கூப்பிடலாம் அப்படின்னு பின்னாடி கதவை திறந்துன்னு அந்த ஒரு வேலை செய்யற அம்மா தேட போறா. ஆனா அந்த இடத்துல அந்த அம்மா இல்ல. அப்ப இந்த தேவகிரி அம்மா சொல்லிட்டு வரா, அந்த மாதிரி வேலை பண்றவங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவகிரி அம்மா வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வேலை பண்றவங்க ஓடி வராலாம். அம்மா நீங்க என்ன கூப்பிட்டுதான் சொன்னாலே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே இந்த தேவகிரி அம்மா சொல்றா, ஒண்ணும் இல்லம்மா, வெளியில ஒரு வயசான மனிதர் இருக்காரு, அவருக்கு ரொம்ப கால் வலிக்குது, அவருக்கு நீ கால் அமுத்தி விட்டுரு, அதுக்கு என்ன பைசா கொடுக்கணுமோ அதுக்கு நான் கொடுத்துடுறேன் உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்றா, அம்மா கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், நான் உங்களுக்கு போய் கால் அமுத்தி விடுறேன்
அப்படின்னு இந்த வேலை பண்ற அம்மா வெளியில போயிட்டா. இந்த வேலை பண்ற அம்மா அந்த வயசான மனிதருக்கு வெளியில கால் அமுத்தி இருக்கா. இந்த தேவகிரி அம்மா மறுபடியும் கதவை சாத்திட்டு உள்ள வந்துட்டான். ரொம்ப நேரம் ஆயிடுத்து, கணவரும் வரல. அப்ப இந்த தேவகிரி அம்மா என்ன நினைக்கிறாங்க, என்னடா அந்த அம்மா வந்து காலத்தை போனாங்களே, இத்தனை நேரமா வரலையே, போறோம்னு சொல்லி நம்ம கூட்டின்னு வரலாம் அப்படின்னு இந்த தேவகிரி அம்மா முடிவு பண்ணிட்டு அந்த அம்மாவுடைய கதவை திறந்துட்டு வெளியில போறான். அந்த அம்மா எதிர்பார்த்து போறது யாரு? வேலை பண்ற அம்மாவும் அந்த வயசான மனிதரும். அந்த அம்மா கதவை திறந்துட்டு வெளியில போய் பார்த்தா அந்த இடத்துல வேலை பண்ற அம்மாவும் இல்ல, அந்த வயசான மனிதரும் இல்ல. அந்த இடத்துல சிவனும் பார்வதியுமா அந்த அம்மா பாக்குறா. சிவனும் பார்வதியும் அங்க காட்சி கொடுக்கறத பார்த்து இந்த அம்மா சாஷ்டாங்கமா அவளுடைய காலில் விழுந்து இந்த அம்மாவால நம்ப முடியல. இது கனவா நிலவா, உண்மையா பொய்யா? சிவனும் பார்வதி காட்சி கொடுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு இந்த ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ண அப்படின்னு எல்லாம் நினைச்சுன்னு சிவனும் பார்வதியோட காலில் சாஷ்டாங்கமா ஆத்மார்த்தமான பக்தியோட நம்பிக்கையோட காலில் விழுந்து எழுந்துக்கிறா. எழுந்த உடனே சிவன் வந்து அவரோட கைய வச்சு தேவகிரி அம்மாக்கு ஆசீர்வாதம் பண்ணாரா. நீ பண்ண தபஸ்னால இந்த ஜென்மத்துல உனக்கு ஒரு பெரிய குடுப்பினை இருக்கு, நான் உனக்கு உன் வயிற்றுல குழந்தையா பிறப்பேன் அப்படின்னு சிவன் சொல்றாராம். இந்த அம்மாக்கு இதை கேட்ட உடனே நம்பவே முடியல. சிவன் உண்மையா, சிவனோட வார்த்தை உண்மையா, நான் நிக்கிறது உண்மையா, நான் பாக்குறது உண்மையா, பொய்யா, எதுவுமே நம்ம. ஆனா இந்த வாக்கு கேட்ட உடனே ஆனந்த கண்ணீரோட மறுபடியும் சாஷ்டாங்கமா காலில் விழுறா. ஆஹா, என்ன தவம் பண்ணேனோ அப்படின்னு காலில் விழுந்து எழுந்துக்கிறா. அந்த இடத்துல சிவனும் இல்ல, பார்வதியும் இல்ல. இதெல்லாம் பொய்யா நிஜமா? ஆனா அந்த ஆனந்த கண்ணீரோட கதறி அழுதுன்னு இருக்கா தேவகிரி அம்மா. ஆஹா, எப்படா நம்ம கணவர் வருவார், இதெல்லாம் நம்ம எப்போ அவர்கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு அந்த ஏக்கத்தோட அந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த கதவை தட்டுற சத்தம் கேட்கறது. இப்போ ஓடி போய் பார்த்தா அந்த அம்மா ஆசைப்படுற மாதிரி கங்காப விஜயா உள்ள வரார். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கங்காப விஜயாவும் பயங்கர சிவன் பக்தர். தேவகிரி அம்மா அந்த கங்காப விஜயா வந்த உடனே எல்லாத்தையும் சொல்றேன். இந்த வயசான மனிதர் வந்தார், குளிர்த்துன்னு சொன்னார், சாப்பிட கேட்டார், அதுக்கப்புறம் காலம் திடிச்ச எல்லா கதையும் சொல்லி சிவன் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணார், நம்மளுக்கு சிவனே குழந்தையா பிறக்க போறார் அப்படின்னு சொன்ன உடனே கங்காப விஜயா சொன்னாரா, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இந்த கதையெல்லாம் நீ என்கிட்ட வந்து சொல்லாத. சிவன் வந்து குழந்தையா பிறக்க போறாரு, சிவன் சொன்னதா நீ நம்புற, அதை என்னையும் நம்ப சொல்ற, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாரா. அவருடைய விதி பாருங்க, சிவனுடைய பரம பக்தனா இருந்தாலும் கூட சிவன் தான் வந்தார் அப்படின்னு நம்ப முடியல. அதுதான் பக்தி, அதுதான் விதி. தேவகிரி அம்மா கதறி அழறா, தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் நம்புவோம், நடந்ததெல்லாம் உண்மை அப்படின்னு சொன்னே கங்காப விஜயா சொல்றார். அப்படி உண்மைன்னா நடக்கும் போது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் அவர் விட்டுட்டார். ஆனா நாள் போன போக்கிலே சிவன் சத்தியம் பண்ண மாதிரி இந்த அம்மா கர்ப்பமாயி 10 மாசத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கங்காப விஜயானால அது சிவனுடைய அவதாரம் அப்படின்னு நம்ப முடியல. ஒரு விஷயம், என்னதான் கங்காப விஜயாக்கும் தேவகிரி அம்மாக்கும் ஒரு பெரிய குழுப்பினை வாழ்க்கையில, அதாவது சிவன் குழந்தையா இருந்தாலும் ஒரு விஷயம் அந்த அப்பா அம்மாக்கு தெரியாம போயிடுது. அந்த சின்ன குழந்தைதான் இன்றைக்கு இந்த கலியுகத்தை காத்து ரட்சிக்கும் மகான் சத்குரு ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவா இருக்க போறார் அப்படின்னு அந்த அப்பா அம்மா 2 பேருக்கும் தெரியல. அந்த ஜென்மத்துல யாருக்கும் தெரியாது. அந்த ஜென்மத்துல நம்மளுக்கும் அந்த அந்த நொடி அந்த குழந்தை பிறந்த போது நம்ம எல்லாம் இருந்தோமா, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ஜென்மத்துல அந்த சின்ன குழந்தைய நம்ம முன்னாடி போட்டிருந்தா சாய் பாபா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சா அந்த குழந்தையோட பிறப்பை எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுவோம். அதெல்லாம் வாய் வார்த்தையால சொல்லவே முடியாது. பாபாவே சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கையில பிறந்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. இந்த கலியுகத்தை காத்து ரட்சிக்கும் மகான் நம்மளை வந்து வழிமேல விழி வைத்து காட்சி கொடுத்தாலும், நம்ம எல்லோரையும் ஒரு நாளும் பார்த்துட்டாலும் அவரு பிறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வாய் வார்த்தையோட, இந்த சொற்பொழிவோட, இந்த பாட்டை கேட்டு நம் எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம். எல்லாரும் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாபாவும் சொல்லிக்கிறாரு, நான் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. அது என்ன காரணம் அப்படிங்கிறத அழகா நாங்களே எழுதி, ஜெகதீசன் கவிஞர் ஜெகதீசன் அவர்கள் எழுதி இந்த பாடல்
நினைப்பதெல்லாம் நடந்திடவே பாபா பிறந்தார். நினைச்சதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் நல்லா நடக்கணும் இல்லையா? நடப்பதெல்லாம் நன்மையாக்க பாபா பிறந்தார். நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? பாபாட்ட தான் கேட்க முடியும். கேட்பதெல்லாம் தருவதற்கே பாபா பிறந்தார். எத்தனையோ கேள்விகள், ஏன் பாபா எனக்கு மட்டும் இது மாதிரி இவ்வளவு சோதனைகள்? அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக பாபா பிறந்தார். நம் கேள்விக்கெல்லாம் பதிலாக பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், எங்கள் பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், சாயி பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், எங்கள் பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், சாயி பாபா பிறந்தார். கலியுகத்தை காக்க வேண்டியே பாபா மண்ணுலகில் அவதரித்தாரே. கலியுகத்தை காக்க வேண்டியே பாபா மண்ணுலகில் அவதரித்தாரே. வழித்துணையாய் வாழ்க்கை முழுவதும் வண்டி கரம் கொடுத்து ஆதரிப்பாரே. வழித்துணையாய் வாழ்க்கை முழுவதும் வண்டி கரம் கொடுத்து ஆதரிப்பாரே. பாபா பிறந்தார், எங்கள் பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், சாயி பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், எங்கள் பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், சாயி பாபா பிறந்தார். இனிப்பதெல்லாம் நடந்திடவே பாபா பிறந்தார். நடப்பதெல்லாம் நன்மையாக்க பாபா பிறந்தார். இனிப்பதெல்லாம் நடந்திடவே பாபா பிறந்தார். நடப்பதெல்லாம் நன்மையாக்க பாபா பிறந்தார். கேட்பதெல்லாம் தருவதற்கே பாபா பிறந்தார். கேட்பதெல்லாம் தருவதற்கே பாபா பிறந்தார். கேள்விக்கெல்லாம் பதிலாக பாபா பிறந்தார். நம் கேள்விக்கெல்லாம் பதிலாக பாபா பிறந்தார். சாயி பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், எங்கள் பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், சாயி பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், எங்கள் பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், சாயி பாபா பிறந்தார். கருணை வடிவாக பாபா பிறந்தார். நம் கவலைகள் பறந்தோட பாபா பிறந்தார். கருணை வடிவாக பாபா பிறந்தார். நம் கவலைகள் பறந்தோட பாபா பிறந்தார். காலத்தின் பரிசாக பாபா பிறந்தார். கலிகாலத்தின் பரிசாக பாபா பிறந்தார். கண்கண்ட தெய்வம் எங்கள் பாபா பிறந்தார். கண்கண்ட தெய்வம் எங்கள் பாபா பிறந்தார். சாயி பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், எங்கள் பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், சாயி பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், எங்கள் பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், சாயி பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், சாயி பாபா பிறந்தார். பாபா பிறந்தார், சாயி பாபா பிறந்தார். நம் அனைவருக்கும் நல்வாழ்வு அருள சாயி பாபா பிறந்தார். பாபா பிறந்ததுக்கு பலாயிரக்கணக்கான காரணம். ஒன்று ரெண்டா நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரி பாபாவுடைய மகத்துவத்தை ஒன்று ரெண்டா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட மகானுக்கு எப்படி சாய் பாபா அப்படின்னு பேர் வந்தது? இதுல வந்து ஒரு பார்ட் தான் சாய் சச்சரித்தம்ல இருக்கு. பாபாவுடைய பிறப்பு, பாபாவுடைய குரு பெயர், இது எல்லாமே பாபாவுடைய குரு பெயரெல்லாம் சாய் சச்சரித்தம்ல இல்லாத ஒரு விஷயம். அது வந்து எங்களோட புது டிவிடியில இருக்கு. அந்த டிவிடியோட டீடைல்ஸ் எல்லாம் நாங்க ப்ரோக்ராமோட கடைசியில சொல்றோம். பாபாவுடைய குரு பெயர் வெங்குசா அப்படின்றவர். இவருக்கு எப்படி சாய் பாபா என்று பேர் வந்ததுன்னு நம்ம நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கும். சின்ன பையனா இருக்கும்போது வாழ்க்கையில யாரு அம்மா அப்பான்னு தெரியாத ஒரு நிலைமை அந்த சின்ன பையனுக்கு.
சாப்பிடறதுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாம வீடு வீடா போய் பிச்சை எடுத்து தையல் வேலைக்கு போய் அப்படி கஷ்டப்பட்ட பையன் இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம என்னெல்லாம் கேக்குறோமோ அள்ளி 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 கொடுத்துட்டு இருக்கார். அந்த சின்ன பையன் என்ன பண்ணானா, அவருடைய குரு வெங்குசாவை போய் பார்த்துட்டு வெங்குசா சொன்னார், நீ கோதாவரி கரையோரமா போறன்னா ஷிரடின்னு ஒரு கிராமம் வரும், அந்த ஷிரடின்ற கிராமத்துல நீ இரு, அங்க நான் உனக்கு கூடயே இருப்பேன் அப்படின்னு அந்த குரு வெங்குசா சொன்னாராம். அந்த குரு வெங்குசா சொன்ன உடனே இந்த சின்ன பையனும் கோதாவரி கரையோரமா போய் ஷிரடின்ற கிராமத்துல இருந்தார். ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த சின்ன பையனுக்கு ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்னா, என்னோட குரு எனக்கு மறுபடியும் காட்சி கொடுக்கணும். அப்போ அவர் மனசார குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார், குரு நீ இல்லாம நான் இந்த ஜென்மத்துல வாழ மாட்டேன், நீ எனக்கு காட்சி கொடுக்கலன்னா இப்பவே நான் வந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு மறுபடியும் ஷிரடின்ற கிராமத்துல இருந்து கிளம்பி அந்த குரு எந்த இடத்துல இந்த சின்ன பையனை விட்டு பிரிஞ்சாரோ அதே இடத்துக்கு இந்த சின்ன பையன் போய் அந்த குரு இந்த சின்ன பையனுக்கு காட்சி கொடுத்துட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, இது தயவு செஞ்சு ரொம்ப கவனமா கேட்கணும், பின்னாடி முன்னாடி எல்லாருமே கவனமா கேட்கணும். இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இதோட மகத்துவத்தை தெரியாம தான் நம்ம எல்லாரும் ஷிரடி போயிட்டு இருக்கோம். அந்த குரு என்ன சொல்றார் அப்படின்னா, நான் என்னைக்குமே உன்னோட நான் வாழ்க்கையில இருந்து பிரியவே மாட்டேன், உன் கூடயே இருப்பேன். எப்படி இருப்பேன் அப்படின்னா, 4 ஜோதி வடிவமா ஷிரடியில வேப்ப மரத்துக்கு கீழே இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த 4 ஜோதி வடிவமா நான், நீ, உங்க அம்மா, அப்பா, அதாவது பாபாவுடைய குரு வெங்குசா, பாபா, அவருடைய அம்மா தேவகிரி அம்மா, அவருடைய அப்பா கங்கா பவஜியா, நம்ம 4 பேரும் ஜோதி வடிவமா வேப்ப மரத்துக்கு கீழே இருப்போம் அப்படின்னு குரு சத்தியம் பண்ணாராம். இன்றைக்கும் அந்த 4 விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கு ஷிரடியில. அந்த ஷிரடிக்கு நீங்க போயிருந்தேன்னா அந்த வேப்ப மரத்தை பார்த்திருந்தேன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வேப்ப மரத்துக்கு கரெக்டா கீழே அந்த 4 விளக்கு இருக்கு. அது இன்றைக்கும் எரிஞ்சுட்டு தான் இருக்கு. போய் சன்ஸ்தான் எண்ணெய் ஊத்துறதோ நெய் ஊத்துறதோ அதெல்லாம் பண்றதே இல்ல. அது அவ்வளவு சக்தி, அது குருவோட சக்தி, பாபாவோட சக்தி. ஆனா கூட்டம் வந்து ஒரு பெரிய காரணம். ஷிரடிக்கு போனேன்னா தெரிஞ்சிருக்கும், லட்சக்கணக்கான பேர் வரா. அந்த கூட்டம் ஒரு பெரிய காரணம்னால அது இப்போ க்ளோஸ் பண்ணிருக்கா. ரொம்ப வருஷம் முன்னாடி ஓப்பனா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதை பார்த்திருக்கா. அது எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ஒருத்தர் வரைஞ்சு கூட காமிச்சார். அந்த 4 விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த வேப்பமரம் இருக்கிற இடம் பேரு குருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. குருஸ்தான் அப்படின்னு எழுதியிருப்பா அங்க போனேன்னா. அந்த குருஸ்தானம்க்கு அவ்வளவு ஒரு மகத்துவம். அந்த குருஸ்தான்ல நின்னு என்ன பிரார்த்தனையா வேணாலும் ஆகட்டும். இது ஷிரடியில பாபா சொல்லி ஹேமத் பந்த் எழுதியிருப்பார் அந்த சாய் சச்சரித்தம்ல. ஷிரடியில அந்த வேப்ப மரத்துக்கு கீழே நீ ஊதுபத்தி ஏத்திட்டு உன் பிரார்த்தனையை நீ சமர்ப்பிச்சால் நீ என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு பாபா சொல்லிதான் ஹேமத் பந்த் எழுதியிருக்கார். ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த இடம். அதனால தயவு செஞ்ச ஷிரடிக்கு நீங்க அடுத்த வாட்டி போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கும். அது என்ன பிரார்த்தனையா வேணாலும் இருக்கட்டும். நிறைய பேர் நினைப்போம், இந்த பிரார்த்தனை பாபா நிறைவேற்றி வைப்பாரா, இது நம்ம வாழ்க்கையில சாத்தியமே இல்லையே. பாபாக்கு எல்லாமே சாத்தியம். என்னவா இருந்தாலும் பாபா பண்ணுவார். ஆனா அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்தால் சத்தியமா பாபா நிறைவேற்றுவார். அதனால உங்க பிரார்த்தனை அதுல சமர்ப்பிக்கணும். அந்த குரு வெங்குசா சொன்ன மாதிரி இந்த வாக்க சத்திய வாக்க எடுத்துட்டு பாபா என்னோட அந்த வெங்குசான்ற குரு என் கூடயே இருப்பான்ற நம்பிக்கையோட மறுபடியும் நம்ம ஷிரடிக்கு போலாம். ஆனா ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கா அந்த சின்ன பையனா. தூப் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து நடந்து போறான். அப்ப இந்த சின்ன பையன் என்ன பண்றான், ஹே சந்துபாய் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாராம். அந்த சந்துபாய் அப்படின்றவர் தூப்ன்ற கிராமத்துல ஒரு பெரிய ஆள். அவர் வந்து ஒரு வில்லேஜ் அபிஷியலா இருந்தார், பயங்கர பெரிய ஆள். அப்ப அந்த சந்துபாய் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன பார்த்தா கால்ல விழுறவர் இவன் என்னடா சின்ன பையன் பிச்சைக்காரன் மாதிரி இருந்துட்டு என்ன சந்துபாய் அப்படின்னு கூப்பிடுறானே, அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு அப்படின்னு திரும்பி பாக்குறான். நீயா என் பேரு கூப்பிட்ட என்ன அப்படின்னு திமிரா கேக்குறாராம் சந்துபாய். அப்ப இந்த சின்ன பையன் சொல்றான், நான் தான் சந்துபாய் உன் பேரை கூப்பிட்டேன், ஒரு குதிரை சேனம் ஷோல்டர் மேல வச்சுருக்கியே அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாராம். அப்ப சந்துபாய் கொஞ்சம் பணிவோட பேசுறாரு, இல்ல என்னோட குதிரை ரொம்ப மாசம் முன்னாடி தொலைஞ்சு போயிடுத்து, அதை தேடி நான் போகாத இடமே இல்ல,
அத்தனை இடம் போயிட்டு அத்தனை மாசம் தேடிட்டேன், ஆனா என் குதிரை கிடைக்கல, அதுக்காக தான் இந்த குதிரை சேரம் நான் எங்க போனாலும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சின்ன பையன் சொல்றான், இதுக்காகவா நீ இந்த குதிரை சேனத்தை வச்சுட்டு இருக்க? 2 மாசம் அதுக்காக தேடியா? அதுக்கான அவசியமே இல்ல, பக்கத்துல ஒரு குளம் இருக்கு பாரு, அங்க போய் பார்த்தேன்னா உன்னோட குதிரை இருக்கும் அப்படின்னாராம். இப்ப சந்துபாய் இன்னும் பணிவா பேசுறாரு, என்னடா இத்தனை மாசமா நம்ம தேடிட்டோம், கிட்டத்தட்ட 2 மாசம் தேடி கிடைக்காத குதிரை இவர் சொன்ன 2 வார்த்தையில ஒரு 2 நிமிஷத்தை கிடைச்சிட போறதா, சரி எதுக்கும் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு இந்த சந்துபாய் ஓடி போறார். அங்க போய் பார்த்த உடனே சந்துபாய் மிரண்டு போயிட்டாராம். அத்தனை இடத்துல தேடிய சந்துபாய் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட அந்த குளத்துக்கிட்ட தேடின அந்த குதிரை அத்தனை நேரம் இல்லாத குதிரை ஆனா அந்த இடத்துல இருந்துதான். அப்ப சந்துபாய்க்கு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுது, இந்த சின்ன பையன் ஒரு சாதாரணமான பையன் கிடையாது. அந்த குதிரை இழுத்துன்னு ஓடி போய் அந்த சின்ன பையன் கிட்ட உட்காந்து இப்ப மரியாதையோட பேசுறாரு. உங்களை நான் என்னமோ நினைச்சிட்டேன், நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது, நீ வா போ அப்படின்னு பேசின சந்துபாய் இப்போ மரியாதையோட நீங்க ஒரு பெரிய மகான், நீங்க ஒரு பெரிய அவேலியா அப்படின்னு சொல்றாரா. அவேலியா அப்படின்னா ஒரு பெரிய மகான் ஒரு அர்த்தம். நீங்க ஒரு பெரிய அவேலியா, நீங்க கண்டிப்பா என் கூட வரணும் அப்படின்னு அந்த சின்ன பையனை கூப்பிட்டுன்னு சொல்றார். என்னுடைய மனைவியோட தம்பிக்கு கல்யாணம், அதனால அந்த தம்பதியரை வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்க போனேன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சின்ன பையன் சொல்றான், தாராளமா வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சந்துபாயோட இந்த சின்ன பையனும் சந்துபாயோட வீட்டுக்கு போறான். சந்துபாயோட வீட்டுல ராஜ மரியாதை இந்த சின்ன பையனுக்கு. அந்த சின்ன பையன் எதுவுமே கேட்காட்டியும் என்னமா ஒரு சாப்பாடு, அந்த சீட்டே உட்கார்ற சீட்டே அவ்வளவு கம்பீரமா இருந்துதான். எல்லாம் அந்த சின்ன பையனை கொடுத்துட்டு எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்புறா. சந்துபாயோட மனைவியோட தம்பி கல்யாணம். அது எங்க அப்படின்னா ஷிர்டி அப்படின்ற கிராமத்துல. ஆனா இந்த சின்ன பையனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சந்துபாய் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த சின்ன பையன் வந்து சின்ன பையனோட சேர்த்து எல்லாருமே இந்த டோங்கால ஏறா. அந்த காலத்துல இந்த டோங்கால அதாவது இந்த குதிரை வண்டி தான். அந்த குதிரை வண்டியில எல்லாரும் ஏறி ஷிர்டி கிராமத்துக்கு கிளம்பியாச்சு. ஷிர்டி வந்த உடனே கண்டோபா மந்திர் அப்படின்னு இன்றைக்கும் அந்த கோவில் ஷிர்டியில இருக்கு. நிறைய பேர் இதையும் மிஸ் பண்ணிட்டு வருவேன். பாபா வாழ்ந்த காலத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஆனா இன்னைக்கு 99.99% அதை ஃபாலோ பண்றது இல்ல. பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரை பார்க்க வரத்துக்கு முன்னாடி கண்டோபா கோயிலுக்கு போய் அந்த கண்டோபா ஆலயத்தில் இருக்கிற சுவாமியை பார்த்துட்டு தான் ஷிர்டிக்குள்ள வந்து பாபாவை பார்க்கணுமா அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. இதானா சாய் சச்சரித்தம் இல்ல, தயவு செஞ்சு அதனாலதான் இந்த சொற்பொழிவு உங்க எல்லாருக்கும் சொன்னா நீங்க போவேன்ற ஒரு ஆசையில சொல்றேன். கண்டோபா வந்து நீங்க அங்க போனீங்கன்னா எந்த ஆட்டோக்காரர் கிட்டயோ இல்ல டாக்ஸி பீப்புள் கிட்டயோ கேட்டேன்னா உங்களை கண்டோபா மந்திரில இறக்கி விடுவா. அந்த சின்ன பையனோட சேர்ந்து எல்லாரும் இந்த குதிரை வண்டியில கண்டோபா கோவில் வெளியில வந்து இறங்கும் போது ஒருத்தரா இறங்குறா. சந்துபா இறங்கியாச்சு, மனைவி இறங்கியாச்சு, பொண்ணு இறங்கியாச்சு. எல்லாரும் இறங்கின உடனே அந்த சின்ன பையன் இறங்கின உடனே இந்த கண்டோபா ஆலயத்தோட பூஜாரி மஹல்சா பத்தி அப்படின்றவர் ஓடி வந்து அந்த சின்ன பையனை பார்த்து ஆவோ சாயி அப்படின்னாரா. அப்ப சந்துபாய்க்கு ஒரு குழப்பம், யாரை பாத்துறா ஆவோ சாயி அப்படின்னு சொல்ல, எல்லாருமே அவளை பாத்துக்கிறா, இங்க யாரு சாயி, யாரு ஆவோ சாயி அப்படின்னு கூப்பிடுறான்னு பார்த்தா இந்த மஹல்சா பத்தி அந்த கோவில்ல இருந்து எடுத்துட்டு ஒரு தட்டை எடுத்துட்டு ஆர்த்தி தட்டை பூஜை பாத்திரம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த சின்ன பையனோட கால்ல பூஜை பண்ணி தீர்த்தம் விட்டு அந்த பால தீர்த்தத்தை குடிச்சு அவருக்கு பூஜை பண்ணி ஆவோ சாயி அப்படின்னு கூப்பிட்ட உடனே சந்துபாய்க்கு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுது. அப்ப இந்த சின்ன பையன் ஏற்கனவே ஷிர்டிக்கு வந்திருக்காரா அப்படின்னு உடனே மஹல்சா பத்தி சொல்றா. சாயி எங்க போனீங்க எங்களை விட்டு, உங்களை எல்லாம் பார்க்காம எவ்வளவு ஏக்கமோட ஆசையோட பக்தியோட காத்துன்னு இருக்கோம், நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மஹல்சா பத்தி சொன்ன உடனே யாருக்கும் புரியல. ஆனா அந்த நொடியில இருந்துதான் அந்த நொடி இந்த சந்துபாய் இந்த கூட்டம் எல்லாரும் அவரை சாயி பாபா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சா. பாபா அப்படின்னா இந்த நார்த் இந்தியால ஹிந்தியில அப்பா அப்படின்னு சொல்லுவா. சாயி அப்படின்றத நீங்க ச ஆயி அப்படின்னு பிரிப்பா ஹிந்தியில. ஆயி அப்படின்னா ஒரு அம்மா, ஒரு நல்ல அம்மா அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். சாயி பாபான்னு வந்த பேர் ஒரு நல்ல அம்மாவா ஒரு அப்பாவா நம்மளோட குழந்தையா நீங்க என்னவா நினைச்சாலும் அந்த தெய்வமா காட்சி கொடுப்பார். குழந்தையா நினைச்சேன்னா குழந்தையா வந்து பிறப்பார், குழந்தையா காட்சி கொடுப்பார். தெய்வமா நினைச்சேன்னா தெய்வமா காட்சி கொடுப்பார். ஒரு அம்மா நிறைய பேர் நினைச்சுப்போம், அம்மா இல்ல அப்பா இல்ல,
அந்த ஏக்கமெல்லாம் இல்லாம அப்பா அம்மாவா நினைச்சுண்டு எப்படி மகிழ்ச்சா பத்தி அவரை ஆவோ சாயி அப்படின்னு கூப்பிட்டு இந்த பாபா ஷிரடிக்கு வந்து இன்றைய வரைக்கும் அந்த ஷிரடி மட்டும் இல்லாம ஒரு இடத்துலயும் உயிரோடு இருக்காரோ அதே மாதிரி இங்க ஒருத்தரும் வாயால ஆவோ சாயி அப்படின்னு கூப்பிட்டா நிச்சயமா இந்த இடத்துக்கு இது எந்த இடமா இருந்தாலும் சரி, துபாய் ஷார்ஜா அதெல்லாம் பாபா கவலைப்பட மாட்டார். ஆவோ சாயி அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக இங்க ஓடோடி வருவார்ன்றது சத்தியம். அதனால இந்த வாய் வார்த்தையோட பாபாவை கூப்பிட்டு ஆவோ சாயின்னு பாபா வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்றது ஒரு வாயால சொல்றதுக்கு ஒரு அழகான ஒரு பாடலை கேட்டு நாங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கோம். ஆவோ சாயின்னு பாபாவை என்னெல்லாம் பண்ணி ஆட்டுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனையில எழுதப்பட்ட பாடல் இது. இந்த முக்கியமா இந்த இப்ப நாங்க பாட்ட பாட்டு, இந்த பாபா பிறந்த பாடல், இந்த ஆவோ சாயி இப்ப பாட போற பாடல், இந்த பாட்டெல்லாம் எங்க டிவிடியில இருக்கு. எங்க டிவிடி நாங்க ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதுல 108 பாபா ஆலயங்கள், பாபாவுடைய பாக்கியத்துல 108 பாபா ஆலயங்கள் அதுல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதுலயும் இதே மாதிரி பாபாவுடைய பிறப்பிலிருந்து சமாதி வரை இருக்கிறது. இதே மாதிரி என்னுடைய மனைவி கதை சொல்லி நான் அந்த கதைக்கு ஏற்ற பாடல்களை பாடி அப்படி இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இந்த டிவிடிக்கு இசையமைத்தவர்கள் சென்னையில் இருக்காங்க, பிரசாத் கணேஷ் அவர்கள். இந்த பாடல்கள் எல்லாம் எழுதியவர் ஜெகதீசன் கவிஞர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாபாவை எப்படியெல்லாம் ஆசையா கூப்பிடலாம் ஆத்துக்கு அப்படின்னு ஒரு கற்பனையுடன் ஒரு பாடல். ஆவோ சாயி என்றே அழைத்தாலே நம் சாயிநாதன் தரிசனம் தருவாரே. நாம் அனைவரும் வியாழக்கிழமை என்றோ சனிக்கிழமை என்றோ எந்த கிழமையானாலும் பக்தியோடு ஆவோ சாயி, இப்படி ஆவோ சாயி என்று அழைத்தாலே நம் சாயிநாதன் தரிசனம் தருவாரே. தன் உள்ளம் மகிழ்ந்து அருளை பொழிவாரே. ஆவோ சாயி என்று அழைத்தாலே சாயிநாதன் தரிசனம் தருவாரே. ஆவோ சாயி என்று அழைத்தாலே நம் சாயிநாதன் தரிசனம் தருவாரே. தன் உள்ளம் மகிழ்ந்து அருளை பொழிவாரே. வாசல் தெளித்து கோலம் வரைந்து மாவிலை தோரண பாயிரை அமைத்து, வாசல் தெளித்து கோலம் வரைந்து மாவிலை தோரண பாயிரை அமைத்து, நறுமண மலர்கள மாலை கொடுத்து, நறுமண மலர்கள மாலை கொடுத்து, பட்டாளை சாத்தி பரவசம் கொள்வோம் சாயிநாதன் தரிசனம் தருவாரே. தன் உள்ளம் மகிழ்ந்து அருளை பொழிவாரே. சாயிநாதன் தரிசனம் தருவாரே. தன் உள்ளம் மகிழ்ந்து அருளை பொழிவாரே. கனிந்த பழங்கள் ஒரு உரம் வைத்து, தித்திக்கும் இனிப்புகள் மறுபுறம் வைத்து, கனிந்த பழங்கள் ஒரு உரம் வைத்து, தித்திக்கும் இனிப்புகள் மறுபுறம் வைத்து, பலவகை பலகாரம் இலையில் வைத்து, பலவகை பலகாரம் இலையில் வைத்து, வழி முடங்காமே விருந்து வழிபோம் சாயிநாதன் தரிசனம் தருவாரே. தன் உள்ளம் மகிழ்ந்து அருளை பொழிவாரே. சாயிநாதன் தரிசனம் தருவாரே. தன் உள்ளம் மகிழ்ந்து அருளை பொழிவாரே. ஜாதி மதங்கள் வேதமையின்றி சமத்துவமாக அனைவரும் கூடி, ஜாதி மதங்கள் வேதமையின்றி சமத்துவமாக அனைவரும் கூடி, சத்குருநாதன் நாமங்கள் பாடி
கறி சுவையுடன் பிரசாதம் வைத்து அன்புடன் நாமே நைவேத்தியம் செய்து அடியவர் மனதுடன் வயிறு குளிர அடியவர் மனதுடன் வயிறு குளிர அன்னதானம் செய்தே மகிழும் தாயினாரும் தரிசனம் தருவாரே தன் உள்ளம் கண்டு அருளை பொழிவாரே ஆவோ சாயி என்றே அழைத்தாரே சாயினாரும் தரிசனம் தருவாரே ஆவோ சாயி என்றே அழைத்தாரே சாயினாரும் தரிசனம் தருவாரே சாயினாரும் தரிசனம் தருவாரே தன் உள்ளம் கண்டு அருளை பொழிவாரே சாயினாரும் தரிசனம் தருவாரே தன் உள்ளம் கண்டு அருளை பொழிவாரே தன் உள்ளம் கண்டு நாம் கேட்ட வரங்களை கேட்ட களத்தில் அந்த சாயிநாதன் நமக்கு தந்து அருளை பொழிவாரே. அவோ சாயி அப்படின்னு மகிழ்ச்சா பத்தி கூப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த ஷீரடி கிராம மக்களை மட்டும் காக்காம இருக்கிற ஒரு பக்தர்களும் ஓடோடி வந்து பாபா அப்படின்னு கூப்பிட்ட ஒரு குரலுக்கு எந்த நேரமா இருந்தாலும் கவலைப்படாம கேட்ட பக்தருக்கு உபதேசம் கொடுத்து என்னவா இருந்தாலும் ஒரு தீர்வு கொடுத்து பசி அப்படின்னு வந்தவருக்கு ஒரு அன்னபூர்ணியா காட்சி கொடுத்து உடம்பு சரியில்லை என்னை காப்பாத்தணும் அப்படின்னு கதற ஒரு மனுஷனுக்கு தன்வந்திரியா காட்சி கொடுத்து போய் பாண்டுரங்கனை போய் பார்க்கணும் ஆனா காசு இல்ல அப்படின்னு பக்தன் ஏக்கமா இருக்கும் போது பாண்டுரங்கனா காட்சி கொடுத்து இன்னைக்கு பிரதோஷம் பாபா போக முடியல சிவன் கோயிலுக்கு அப்படின்னு ஏக்கமோட பக்தன் இருக்கும்போது சிவனா காட்சி கொடுத்து இந்த மாதிரி ஒரு தெய்வமா காட்சி கொடுத்த பாபா ஏகப்பட்ட லீலை பண்ணிருக்காராம். லீலைக்கு வந்து ஒரு அளவே இல்லாம நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு லீலை மகத்துவம் வாய்ந்தவர் நம்ம பாபா. ஷியாமா அப்படின்ற பாபாவுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு பக்தர். அவருக்கு பேர் மாதவராவ் தேஷ்பாண்டே. ஆனா பாபா அவரை செல்லமா ஷியாமா அப்படின்னு கூப்பிடுவாராம். பாபா மகா சமாதி வரைக்கும் ஷியாமான்னா பாபாவுக்கு ஒரு தனி அன்பு. இன்றைக்கும் ஷியாமா அப்படின்றவரோட ஜெனரேஷன் பாபா அங்க ஷிரடியில தான் வாழ்ந்துட்டு இருக்கா. கண்டிப்பா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, அந்த கொடுப்பினை இருந்ததுனால நான் பார்த்ததுனால உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், நீங்களும் பார்க்கணும் அப்படின்ற ஆசையில இது Facebook லைவ் போயிட்டு இருக்கு, இவர் எடுத்துட்டு இருக்கார். Facebookல பாக்குற எல்லாருக்கும் தெரியணும்ன்ற ஆசையில தான் நான் சொல்றேன். ஷியாமா அவரோட ஜெனரேஷன் இன்றைக்கும் ஷிரடியில வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த அந்த சன்ஸ்தான்குள்ள போனாலே எல்லாருமே சொல்லுவா ஷியாமாவோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருமே உங்களை வெயிட் பண்ணுவா. அவர் வீட்டுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. இது இப்பதான் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால நான் சொல்றேன். அவர் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு கணபதி வச்சிருந்தா, ஒரு பிள்ளையார். அப்போ ஷியாமாவோட ஜெனரேஷன் கிட்ட நான் கேட்டேன், இந்த பிள்ளையார் ரொம்ப அழகா இருக்காரே அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். அந்த பிள்ளையார் ரொம்ப 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 அழகா இருந்தார். ரொம்ப ஒரு வித்தியாசமான பிள்ளையார், ரொம்ப அழகான ஒரு பிள்ளையார். அப்போ அந்த அம்மா சொன்னா, இது பாபா கையால பிரதிஷ்டை பண்ண பிள்ளையார் அப்படின்னு சொல்லலாம். பாபா கையால பிரதிஷ்டை பண்ண பிள்ளையார். ரொம்ப ஒரு வைப்ரேஷன். அந்த பிள்ளையார் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும். அப்போ நான் வந்து காலேஜ் ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ நான் நினைச்சேன், அந்த காலேஜ்ல எனக்கு நல்லபடியா சீட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பெட்டிஷன் தான் போட்டு வந்தேன். அதே மாதிரி பண்ணி கொடுத்தாரு. கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம பெட்டிஷன் போட முடியும், வேற யாருக்கிட்டையும் போட முடியாது. எங்க போட்டாலும் நிறைவேறாது. அப்போ அந்த பிள்ளையாருக்கு அவ்வளவு ஒரு சக்தி. அதுக்காக நான் சொல்றேன், தயவு செஞ்சு அதை பார்க்கணும். அந்த ஷியாமாக்கு பயங்கர பாபாவுடைய பக்தர்னா பாபாவுடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பாரா. பாபா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஷியாமாவோட வீட்டுக்கு போய் சாப்பிடுவார். ஷியாமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா கூட பாபா வேண்டாண்டா, என் கூட கொஞ்ச நேரம் இரு, உட்காந்து பேசு அப்படிங்களா. ஷியாமா தூங்கினா பாபா எழுப்பி விட்டுடுவார், பாபா தூங்கினா ஷியாமா எழுப்பி விடுவார். அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு நாள் பந்தம். எத்தனையோ ஜென்மத்தில் இருந்ததுனாலதான் அவருக்கு வந்து பாபா கூட இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அப்பேற்பட்ட ஷியாமாக்கே ஒரு பெரிய கஷ்டம். அவர் அறியாம புத்தகம் படிச்சுட்டு இருக்காரா, எங்கேருந்தோ ஒரு பாம்பு வந்து ஷியாமாவோட சுண்டு விரல கடிச்சிருந்தான். ஷியாமாக்கே தெரியல எப்படி பாம்பு வந்தது, எங்கேருந்து வந்தது, ஒண்ணுமே தெரியல. முதல் வாட்டி அந்த கடி வாங்குறார்.
அந்த பாம்பு கடிச்ச உடனே என்னாச்சு, இப்படி டவக்குன்னு இப்படி கையை பிடிச்சிட்டா ஷியாமா. பிடிச்சிட்டோடனே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஷம் உள்ளே ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஷியாமா நினைச்சுக்கிறார், கண்டிப்பா பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறதுனால விஷம் கண்டிப்பா பரவாது அப்படின்னு இந்த விரல் பிடிச்சுட்டே இருக்கா. ஆனா உடம்பு முழுக்க விஷம் பரவ ஆரம்பிச்சிருது. அப்போ அங்க விட்டோபா அப்படின்னு சொல்லுவா. அந்த கடவுள் இந்த மாதிரி பாம்பு கடி அப்படின்னா அந்த கடவுள் கிட்ட ஓடி போய் பிரார்த்தனை பண்ணிட்டா அது சரியாயிடணும்னு எல்லாரும் சொல்றா. அப்புறம் அந்த விஷம் பரவினோடனே ஷியாமா அலற ஆரம்பிச்சாரு, கத்துறார். அவனால வலி ரொம்ப தாங்க முடியாம இருக்கும்போது எல்லா மக்களும் ஓடி வந்து சொல்றா, ஷியாமா நீ ஓடிவா, நம்ம வித்தோபா கிட்ட போறா, கண்டிப்பா அவனை காப்பாத்துவார் அப்படின்னு சொன்னே ஷியாமா சொல்றார், என்னோட விட்டோபாவே இருக்கும்போது நான் எதற்காக ஓடி வரணும், நான் போய் என் சாயை பாக்குறேன் அப்படின்னு ஓடி போறார். பாபா பார்க்க. பாபா அந்த சமயத்துல துவாரகாமையில் உட்கார்ந்து இருக்கார். ஷியாமா ஓடி போய் இந்த துவாரகாமையில இறப்புறார். துவாரகாமைக்குள்ள போகணும்னா பாபா ஆசைப்பட்டா மட்டும்தான் போக முடியும். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சத்தியம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பேன், நம்ம எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்ன, யாரு நினைச்சாலும் ஷிரடிக்கு போலாம். சத்தியமா கிடையாது, 100% கிடையாது. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட அழுதார். ரொம்ப வயசுல ரொம்ப பெரியவர். ஷிரடிக்கு முதல்ல பாபாக்காக டிக்கெட் புக் பண்ணி போறார். எல்லாருக்கும் தெரியும் சன்ஸ்தானுக்குள்ள போன் அலவுட் இல்ல. அவருக்கு தெரியாதது போன் எடுத்துட்டு போறார். வெளியில போன உடனே அவருக்கு அப்ப தெரியாது போன் எடுத்துட்டு போக கூடாது. சன்ஸ்தானுக்குள்ள என்டர் ஆன உடனே அவ சொல்றா, சார் இங்க போன் அலவுட் இல்ல, நீங்க போய் லாக்கர்ல வைக்கணும் அப்படின்னு. உடனே ஐயோ அப்படியா அப்படின்னு சரின்னு திரும்பிட்டார். போனை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது அவருக்கு ஒரு போன், அவரோட வீட்டுல அவருடைய மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னு போன் வருது. ஷிரடி மண்ணை மிதிச்சிட்டும் பாபாவை பார்க்க முடியாம போனார். எப்படி பாருங்க, பாபா நினைக்கணும், நம்மளை பார்க்கணும்னு பாபா நினைச்சா மட்டும்தான் நம்மளால ஷிரடிக்குள்ள போக முடியும். அதே மாதிரி நான் எப்பயுமே நம்ம கூடயே எக்ஸாம்பிள் இருந்தா நம்ம வெளியே போவேண்டாம். இங்க உட்கார்ந்து இருக்காரு, இந்த ஃபேஸ்புக் லைவ் இருக்கிறான்னு சொல்ல ஆனந்தன் அப்படின்ற எனக்கு ரொம்ப சமீபமா தான் அவர் தெரியும். அவர் புனேக்கு ஒரு வேலையா போனாராம். ஷிரடிக்கு போறான்ற பிளான்லாம் இல்ல, ஏதோ போலாம் அப்படின்னு கிளம்பி பாபாவோட தரிசனத்தை பார்த்துட்டு வந்தார். ஒருத்தருக்கும் பாபா கிட்ட பாபாவை பார்க்கணும்னு குடுப்பினை இருந்தா மட்டும்தான் பாபா நம்மளை கூப்பிடுவார். அந்த துவாரகாமைக்குள்ள யார் வேணாலும் உள்ள போலாம் அப்படின்னு நினைச்சுன்னா பாபா வராத, வெளியில போச்சுருவா. அந்த மாதிரி ஒருத்தரை 3 மாசம் பாபா உயிரோட இந்த காலத்துல ஒதுக்கினாராம். அது பாபா மட்டும்தான் தெரியும். அப்பேற்பட்ட ஷியாமா எப்படின்னா எப்ப வேணாலும் துவாரகாமைக்குள்ள போவார், எப்ப வேணாலும் வெளியில வருவார். நான் சொன்னேன் அவ்வளவு ஒரு பந்தம் 2 பேருக்கு. ஆனா இப்போ பயங்கர பாம்பு கிடையாது, வலியோட கதறின்னு பாபா பாக்குறதுக்காக அந்த துவாரகாமை படியேறார். அத்தனை நேரம் பேசாம இருந்த பாபா, தயவு செஞ்சு நீ மேல ஏறாத, எனக்கு உன்னை பார்த்தாலே கோபமா வருது, ஆக்ரோஷமோட இருக்க, ஏறாதன்னு நான் உன்னை சொல்றேன் அப்படின்னு கத்துறாராம். கத்திய உடனே ஷியாமா அப்படியே நிக்கிறாரு. கை அத்தனை நேரம் ரொம்ப வேகமா ஓடலாம்னு நினைச்ச ஷியாமா கையை கட்டின்னு அப்படியே நிக்கிறாரு. மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், என்ன பாபா என்ன போய் இப்படி சொல்லிட்டியே, உன் கூட எல்லா ஜென்மத்திலயும் இருக்கணும்னு ஒரு ஆசையோட பக்தியோட நம்பிக்கையோட இருக்கிற என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எப்படி பாபா மனசு வந்தது, எப்படி பாபா உன் வாயில இந்த வார்த்தை வந்தது, ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நினைச்சுட்டு இருக்கேன், என்ன குழந்தைன்னு வாய் வார்த்தையால வாயார சொல்லிட்டே இருப்பியே, ஒரு வார்த்தைக்கு வார்த்தை, இப்ப என்ன பாபா ஆச்சு அப்படின்னு அத்தனை மனசுல அந்த ஏக்கம் அந்த பார்வையில தெரிஞ்சுதா. பாபா உள்ள கூப்பிடுவாரு, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ பாபா சொல்றான், எந்த வேகத்தோட நீ ஏறினியோ அதே வேகத்துல நீ இறங்கி என்ன பார்க்க கூட நீ வராத அப்படின்னாராம். அப்போ ஷியாமா அப்ப புரிஞ்சுட்டார். ஷியாமா ஒரு வார்த்தை பாபாவை எதிர்த்து கேட்க மாட்டாராம். சரி பாபா சொல்லிட்டார், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு கண்ணுல தண்ணி அவ்வளோ ஒரு அழுக வருது. என்னடா என்ன காப்பாத்த மாட்டியா, இறந்து போற நேரத்துல கூட என்ன ஒதுக்கி வச்சுட்டிய பாபா. மனுஷனுக்கு ஒரே பயம்தான் இருக்கும் எல்லாருக்கும், எப்போ இறந்து போவோம் யாருக்கும் தெரியாது. பிறப்பும் இறப்பும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், பாபாக்கு மட்டும் தெரியுற ஒரு விஷயம். ஷியாமா மனசுல நினைக்கிறார், என்ன பாபா இறந்து போறதுதான் ஒரு மனுஷனுக்கு பயம், அந்த நேரத்துல என்ன கைவிட்டுட்டியே பாபா, யாருக்கிட்ட நான் போறேன் அப்படின்னு நினைச்சு இந்த வார்த்தையை சொன்ன உடனே பாபா சொல்றாரு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே
ஷியாமா வீட்டுக்கு போறார். பின்னாடியே பாபா வந்து காக்கா சாஹேப் தீக்ஷித்தையும் தாத்யா கோட் பட்டேல் அப்படின்னு பாபா இவாலும் பாபாவுடைய ரொம்ப நெருங்கிய பக்தர்கள். காக்கா சாஹேப் தீக்ஷித்தையும் தாத்யா கோட் பட்டேலையும் கூப்பிட்டு சொல்றார், நீங்க 2 பேரும் ஓடி போய் ஷியாமாவை பார்க்க போறோம். ஷியாமா அவர் வீட்டுல இருப்பான். அவனை வந்து ஒரு நிமிஷம் கூட படுக்காம இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க சொல்லு. அவனுக்கு என்ன பிடிச்சாலும் அதை சாப்பிடக்கூடாது. அவனுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுல வாயில கூட வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே காக்கா சாஹேப் தீக்ஷித்தும் தாத்யா கோட் பட்டேலும் ஓடி போறான். போன உடனே 2 பேர் சொல்றா, பாபா இந்த மாதிரி சொல்லிட்டார், நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது, படுக்க கூடாது, நீங்க நடமாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஷியாமா அப்படி வச்சுட்டே சொல்றா, இல்ல நான் இப்ப இறந்து போயிடுவேன் எனக்கு தெரியும். அழுதுண்டே சொல்றார், நான் இறந்து போயிடுவேன் எனக்கு தெரியும், தயவு செஞ்சு நான் இறந்து போகும்போதும் பாபாவோடைய நாமத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், என்னை விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி கைய வச்சுட்டு, பாபா நீதான் என்னை காப்பாத்தணும், நீ எப்பேற்பட்ட மகான் எனக்கு தெரியும், நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியும் அழறார். எப்படி பாபா வெளியில போ, வெளியில இறங்கி உன்னை எனக்கு பாக்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்ன பாபா என்னை காப்பாத்துவ நம்பிக்கையோட கையேந்தி பாபா கிட்ட வேண்டின்னு இருக்கும் போது அப்படியே எந்த அளவுக்கு வலி இருந்தோ அது குறைய ஆரம்பிச்சுட்டே இருந்தா அவரால் நம்ப முடியல. எந்த வேகத்துல விஷம் இருக்கோ அதாவது அவர் இப்படி கையை அப்படி சிமிட்டி இந்த பிளிங்க் ஆஃப் an eye சொல்லுவா, அந்த நேரத்துல அந்த விஷம் இறங்கித்தான். அவருக்கு புரியவே இல்லை ஷியாமாக்கு. பாபா இப்ப எதற்காக என்ன விரட்டி அமைச்சாரு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு மறுபடியும் ஓடி போறா. ஷியாமா, காக்கா சாஹேப், தாத்யா பட்டேல் எல்லாரும் ஓடி போய் பாபாவை பாக்குறா. அப்ப ஷியாமா கேக்குறா, தேவா எதற்காக என்ன பார்த்து இப்படி விரட்டினாரு, அவனுக்கு அப்படி என்ன பாவம் பண்ண, நீ என்னை காப்பாத்துவேன்னு சொல்லிதான் நான் சந்தோஷமா போயிருப்பேனே அப்படிங்கும் போது பாபா சொல்றாராம், ஷியாமா உன்னதான் என்னோட செல்ல பையனா நினைச்சேன், எனக்காக உயிர் விடுற பையனா நினைச்சேன், ஒரு அம்மா சொல்ற வார்த்தை ஒரு பையனுக்கு புரியலையா, ஆனா முட்டாள் உன்னை எங்கடா சொன்ன, அந்த விஷத்தை சொன்னது கூட உனக்கு புரியலையா ஷியாமா அப்படின்னாரா. அப்பதான் ஷியாமாக்கு புரிஞ்சுது எந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருந்தோம். பாபா சொன்னது இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உன்னை பாக்குறதுக்கு இஷ்டமே இல்லை, எந்த வேகத்துல நீ ஏறினியோ அதே வேகத்துல இறங்கு. ஷியாமா நினைச்சிருந்தது துவாரகமாய் பணியில, ஆனா பாபா சொன்னது அந்த விஷத்தை. பாம்பு கடிச்சு புழைச்சா யாராவது பார்த்துருக்கேடா, பாபாக்கு அந்த அளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தவர், அவ்வளவு ஒரு மகத்துவம். சொல்லிட்டே போலாம் அவரோட லீலைகள். இந்த துவாரகாமாய் சாவடி, இந்த 2 துவாரகாமாய் சாவடி, இந்த 2த்தையும் நீங்க பார்த்தேன்னா 2த்திலையும் பாபா மிராக்கிள் பண்ணிட்டு இருக்கார். துவாரகாமாயில எதற்காக இந்த சொல்றேன்னா, இந்த பாட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு. துவாரகாமாயில யூடியூப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பாபாவோட முகம் அந்த செவருல தெரிஞ்சது அப்படின்னு. நீங்க பார்த்தது இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, பாபா அப்பியரன்ஸ் இன் துவாரகாமாயி வால் அப்படின்னு போட்டாலே யூடியூப்ல வரும். பாபாவோட மூஞ்சி பாபாவோட முகம் துவாரகாமாயில அந்த செவருல தெரிஞ்சது. அப்படின்னா நான் சொன்னது சமாதிக்கு அப்புறம். அப்படின்னா ஒரு நிமிஷமும் பாபா துவாரகாமாயில காட்சி கொடுத்துட்டு இருக்கார். இன்றைக்கும் சாவடிக்கும் துவாரகாமாய்க்கும் Thursday பாபாவோட பல்லக்க தூக்கின்னு போவா, ஷிரடி கிராமத்தை சுத்தி வருவா. ரொம்ப அருமையான ஊர்வலம், அதை நின்று எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், வாய் வார்த்தையால சொல்லவே முடியாது. எல்லா கிராம மக்களும் அப்படியே திரண்டு வருவா அந்த ஒரு ப்ரொசஷனுக்கு. அந்த டைம்ல கவனமா இது கேட்கணும், இதை நீங்க பார்க்கணும். அந்த சாவடி கரெக்டா அந்த சாவடி கிட்ட அந்த ப்ரொசஷன் வரும்போது Thursday பாபா காலத்துல பாபா உயிரோடு இருந்த போது இன்னைக்கு வரைக்கும் எல்லா Thursdays-உம் பாபா சாவடியில தான் தூங்குவாராம். இன்றைக்கும் பாபா உயிரோடு இருக்கார், சாவடியில தூங்கிட்டு இருக்கார். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர், அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் வாங்கினதுனால அவருடைய இடம் பேர் நான் சில இடத்துல சொல்ல மாட்டேன். சாவடியில பாபா இப்படி கையை வச்சு தூங்கிட்டு இருந்ததை அவர் கண்ணால பார்த்திருக்காரு. அப்படின்னா இன்றைக்கும் பாபா உயிரோடு இருக்காருன்றதுதான் அர்த்தம். எதுக்காக சொல்ல வரேன்னா, பல்லக்க தூக்கிண்டு அவ்வளவு ஜோஷா பாபா அந்த பல்லக்குல வச்சு கூட்டின்னு வருவா. அந்த பல்லக்குல நான் சொல்றது நீங்க அடுத்த வாட்டி பாருங்க, கரெக்டா சாவடி முன்னாடி வரும்போது பல்லக்குல பாபா உயிரோடு உட்கார்ந்து வரார். இது சத்தியம், நான் சொல்றது எந்த விதமான எக்ஸாஜரேஷனும் கிடையாது. அந்த பல்லக்குல பாபா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு குக்கா பிடிச்சுன்னு வருவார். இது நிறைய பாபாவுடைய பக்தர்கள் பார்த்திருக்கா, தயவு செஞ்சு பார்க்கணும். அது எப்படி கண்ணுக்கு தெரியும், பாபா பக்தியோட பார்க்கணும். நான் இன்னைக்குள்ள பார்க்கணும்ன்ற முடிவோட அவர் காத்திருந்து அந்த சாவடி ஊர்வலமா பாருங்க, சத்தியமா பாபா காட்சி கொடுப்பார். இந்த துவாரகாமாய் சாவடி இந்த ஊர்வலத்தெல்லாம்
வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த காலத்திலே ஒரு போட்டோ நீங்க பார்த்திருப்பேன். பாபா சாவடி ப்ரொசஷன்ல லெஃப்ட் கை ரைட் கை ஒருத்தர் கூட பின்னாடி பிடிச்சிட்டு இருப்பார். லெஃப்ட் கையும் பிடிச்சிட்டு இருக்கிறப்ப தாத்யா கோட் பட்டேல். நீங்க போட்டோ பார்க்கலாம். அந்த போட்டோ பார்த்தா உங்களுக்கு யாரு தெரியாதனால நான் பேர் சொல்றேன். லெஃப்ட் கையை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப தாத்யா பட்டேல், ரைட் சைடு பாபாவோட கை பிடிச்சிட்டு இருக்கிறது தான் மஹல்சா பத்தி. நான் சொன்னேன் கண்டோபா மந்திரோட பூஜாரி மஹல்சா பத்தி. பின்னாடி பாபா கொடை பிடிச்சிட்டு இருப்பார். அவர்தான் பாகோஜி ஷிண்டே. அவர் ஒரு லெப்பர் டிவோட்டி. பாபா அவரோட குஷ்டரோகத்தை சரி பண்ணார். வாழ்க்கை பூரா தியாகம் பண்ணார் பாபாக்காக. அவர் சாவடி ப்ரொசஷன்ல இவாதான் பாபா கூடயே போவா. அந்த மாதிரி இந்த துவாரகா மயில் சாவடி இது ரெண்டுத்தோட அந்த அழகு, பாபா பவனி வர ஒரு அழக சொல்லவே முடியாது. எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அந்த அழகை சொல்லவே முடியாது. ஆனா இந்த ஒரு பாடலை கேட்டு பாபா எந்த அளவுக்கு பவனி வந்தார், எவ்வளவு அழகா பவனி வந்தார் அப்படின்றத இந்த அழகான பாடலை கேட்டு நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். பவனி வருகிறார் பாபா, பவனி வருகிறார். பாரதம் காத்திடும், இந்த பாரதம் காத்திடும். பேரருள் அங்கு வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். பவனி வருகிறார் பாபா, பவனி வருகிறார். பவனி வருகிறார் பாபா, பவனி வருகிறார். பாரதம் காத்திடும் பேரருள் இன்று வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். சமயம் கடந்த ஸ்ரீ சாயிநாத சஞ்சலம் தீர்க்கும் சத்குருநாத. சமயம் கடந்த ஸ்ரீ சாயிநாத சஞ்சலம் தீர்க்கும் சத்குருநாத. இமயம் போது எளிமலையாக, இமயம் போது எளிமலையாக. இங்கும் அங்கும் எங்கும் சீரடி சாயி பாபா. வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். புவனம் போற்றிடும் முந்திய சீலம் பூவிரல் மலராய் பூத்து குலுங்கி. புவனம் போற்றிடும் முந்திய சீலம் பூவிரல் மலராய் பூத்து குலுங்கி. சிவனும் சக்தியின் வடிவில் பாபா, சிவனும் சக்தியின் வடிவில் பாபா. சிந்தை கலந்த எங்கள் திரடி சாய் பாபா. வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். அல்லாஹ் என்னும் அற்புத வழி அருள்நெறி காக்கும் தத்துவ பொருளாய். அல்லாஹ் என்னும் அற்புத வழி அருள்நெறி காக்கும் தத்துவ பொருளாய். எல்லா உயிரும் காத்திடும் தெய்வம், எல்லா உயிரும் காத்திடும் தெய்வம். இயேசு புத்தர் பள்ளர் கழிவு சாய் பாபா. வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். பவனி வருகிறார் பாபா, பவனி வருகிறார். பவனி வருகிறார் பாபா, பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். வருகிறார், வருகிறார், பவனி வருகிறார். பவனி
இப்படி எல்லாம் பவனி வரும் பாபா எல்லா நேரமும் பக்தர்களுக்கு உபதேசம் கொடுத்துட்டு இருந்த பாபா, பக்தர்கள் கூட எல்லாம் இருப்பேன்னு சத்தியம் கொடுத்த பாபா, ஒரு நாளும் நம்மளை காத்து ரட்சிப்போம்னு சத்திய வாக்கு கொடுத்த பாபா ஒன்னே ஒண்ணு பக்தர்கள் கிட்ட சொல்லாம இருந்துட்டார். அந்த காலத்துல பாபா வந்து பக்தர்களை விட்டு பிரிஞ்சிருவார் அப்படின்றத பக்தர்கள் எப்படி ஏத்துண்டான்னு நம்மளால யோசிக்க கூட முடியாது. அப்படி யோசிச்சோம்னா நம்ம மைண்ட் வேலையே செய்யாதுன்னு நினைக்கிறேன். வேலையே செய்யாது. ப்ரோக்ராமோட இறுதிக்கு வந்ததுனால ஆர்ஜே அஞ்சனாவா வந்து இன்னைக்கு 1.5 hours டைம் ஸ்லாட் தான் எங்களுக்கு கொடுத்தா. அவளோட பில்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னதுனால 1.5 hours முடிக்கணும்னு சொன்னதுனால 1.5 hours இல்ல, ஒரு நைட்டு கொடுத்தாலும் ஒரு வாரம் கொடுத்தாலும் சந்தோஷமா பேசிட்டு இருப்போம். அப்போ சமாதிய பத்தி பேசிட்டு ஐயப்பன் பாட்டும் கண்டிப்பா இவர் பாடுவார். இதெல்லாம் முடியட்டும். முடிஞ்சு பாபா கடைசியா ஆர்த்தியோட முடிப்போம். அந்த சமாதி கதை இப்போ முக்கியமான கதை. சமாதி கதை முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, சமாதிக்கான ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலை முடிச்சுட்டு உங்க செஷன் தான் இன்னைக்கு. நீங்க கேட்குற பாட்டை ஒரு 2-3 ஐயப்பன் பாட்டெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபினிஷிங் பாபா கார்த்தியோட. கண்டிப்பா பாடலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். ஆர்ஜேவா இருக்கிறதுனால அவங்க பேசுறது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பின்னாடி போய் திட்டுவாங்க. சரி பரவாயில்ல, அவங்களோட உத்தரவே இருந்ததுனால பாபாவுடைய சமாதி கதைன்னு சொல்ல முடியாது. அந்த சம்பவம் அது யாருக்குமே தெரியாது. பாபா சமாதியாக போறாருன்னா பாபா யாருக்கிட்டயும் சொன்னது கிடையாது. ஆனா அப்பப்போ இண்டிகேஷன் கொடுப்பார் அவருடைய நெருங்கிய பக்தர் கிட்ட. அப்போ ராமச்சந்திரா பட்டேல் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாராம். அந்த ராமச்சந்திரா பட்டேலும் பாபாவுடைய நெருங்கிய பக்தர். இந்த ராமச்சந்திரா பட்டேலுக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுதான். ரொம்ப உடம்பு முடியாம ஃபீவர் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருந்துதான். எந்த டாக்டர் கிட்ட போனாலும் குணமாகல, எந்த மெடிசன் எடுத்தாலும் அந்த வியாதி குணமாகல. அப்ப எந்த டாக்டர் கிட்ட போறது, எந்த மெடிசன் எடுக்கிறது, இதெல்லாம் தெரியாத போது கண்ணு கேட்கலாம் பாபா. ஆஹா உன்னை மறந்துட்டேனே பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டிக்கிறார். பாபா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார். ஒரே ஒரு விஷயத்த நிச்சயம் பண்ணிட்டார். என்னன்னா அவர் இறந்து போயிடுவார் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பாபா நான் இறந்து போயிடுவேன் எனக்கு நிச்சயமா தெரியும். ஆனா எப்போ நான் இறந்து போவேன் அப்படின்றத சொன்னேன்னா நான் சந்தோஷமா இறந்து போயிடுவேன். நீ எப்போ சொன்னாலும் நான் நாமத்தை தான் சொல்லி இறந்து போறேன், அது எனக்கு தெரியும். ஆனா நீ எப்போ எனக்கு கரெக்டான டைம் சொல்லிட்டேன்னா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சவன் நீ, அதனால நீ எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டேன்னா நான் நிம்மதியா இறந்து போயிடுவேன் அப்படின்னு ராமச்சந்திரா பட்டேல் பாபா கிட்ட சொல்லி தூங்கிட்டார். அன்னைக்கு நைட்டு இது நடந்த உண்மையான ஒரு சம்பவம். அன்னைக்கு நைட்டு ராமச்சந்திரா பட்டேலோட பெட்டு கிட்டக்க பாபா நின்று ராமச்சந்திரா கிட்ட சொல்றாராம், ராமச்சந்திரா நீ இப்போதைக்கு இறந்து போக மாட்டேன், உன்னோட டெத் வாரண்ட்டை நான் பின் வாங்கிட்டேன். அதாவது நீ இப்போதைக்கு நீ இறந்து போக மாட்ட, கொஞ்சம் வருஷம் கழிச்சுதான் நீ இறந்து போற. ஆனா எனக்கு ஒருத்தனை பத்தி பயமா இருக்கு அப்படின்னா ராமச்சந்திராக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா நான் இறந்து போறது எப்படா பாபா, என்னோட உடம்பு இவ்வளோ மோசமா இருக்கும் போது என்னை நீ காப்பாத்துவேன்னு சொல்றியே. அந்த நிமிஷமே அவருக்கு ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துதான். எப்போ பாபா பேச 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 அப்போ ராமச்சந்திரா கேக்குறாரு, ஆனா சொன்னியே பாபா யாரோ ஒருத்தரை பத்தி பயமா இருக்குன்னு, அது யாரு அப்படின்னு கேட்டோடனே பாபா சொல்றாரு, வேற யாரும் இல்லடா ராமச்சந்திரா, நம்ம தாத்தியா பட்டேல நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. அப்ப ராமச்சந்திரா பட்டேல் கேக்குறாரு, தாத்தியாவை நினைச்சு உனக்கு பயமா இருக்கா? என்ன பாபா தாத்தியாதான் உன் பையன் மாதிரி ஆச்சே. பாபா சொல்லியிருக்கார், தாத்தியாவோட மாமா நான் தான் அப்படின்னு பாபா சொல்லுவாராம். அந்த அளவுக்கு தாத்தியா பட்டேலுக்கும் பாபாவுக்கும் ஒரு பந்தம். ஏன்னா தாத்தியா பட்டேலோட அம்மா அவங்க பேர் பாய்ஜா பாய்.
வாய்ஜாபாயை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். கேள்விப்படலன்னா வாய்ஜாபாய் வந்து பாபாவுடைய வாழ்க்கையில வந்த ஒரு அன்னை, ஒரு அம்மாவா பாபா சொல்லியிருக்காரு. பாபா எந்த இடத்துல இருந்தாலும் வாய்ஜாபாய் சாப்பிட கூட மாட்டா. வாய்ஜாபாய் ரொம்ப ஒரு ஏழை வேற, சாப்பிடாம தேடி புடிச்சுட்டு பாபாவுக்கு போய் சாப்பாடு கொடுப்பாரு. பாபா எப்பேற்பட்ட காடுல இருந்தாலும் ஓடி போய் ஒரு ஒரு இடத்துலயா பாபாவை தேடிட்டு இருப்பாள் அந்த வாய்ஜாபாய். அந்த பக்திக்காக தான் பாபா வந்து அந்த அம்மாவை அம்மா அப்படின்னு கூப்பிட்டாராம். இந்த குழந்தைய தாத்தியாவை சொல்லுவார், இவனோட மாமா தான் நான் அப்படின்பாரா. அந்த அளவுக்கு ஒரு பந்தம். அப்ப ராமச்சந்திரா கேட்டார், அந்த அளவுக்கு உனக்கும் தாத்தியாவுக்கும் ஒரு பந்தம் இருக்கும் போது ஏன் பாபா நீ தாத்தியாவை நினைச்சு பயமா இருக்குன்னு சொல்ற அப்படிங்கும் போது பாபா சொல்ற, தாத்தியா நம்மளை விட்டு பிரியற நேரம் வந்தாச்சு அப்படின்னாராம். இது கேட்ட உடனே ராமச்சந்திரானால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா ராமச்சந்திராவோட நெருங்கிய நண்பர் தாத்தியா. என்ன பாபா சொல்ற, தாத்தியா நம்மளை விட்டு பிரிய போறானா? ஏன் பாபா நீ என்னோட டெத் வாரண்ட் பின்னாடி வாங்கின, நான் இறந்து போறது இல்ல, உன்னால பின்வாங்க முடிஞ்சதுன்னா நீ ஏன் தாத்தியாவுக்கு அதை பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது பாபா சொன்னா, அது தாத்தியாவோட விதி, அது நான் என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் நிர்ணயம் பண்ணது. நான் வெறும் கடவுளோட வேலைக்காரன் தாண்டா, நான் முடிவு பண்ணனா அது ஒண்ணுமே இல்ல, அவன் முடிவு பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் பாபா சொல்றார், இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதா. ஆனா தாத்தியா பட்டேல் என்ன பண்ணார், நம்பிக்கையோட இருந்தார். பாபா சொன்ன மாதிரி தாத்தியாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. இந்த ராமச்சந்திரா பட்டேல் பாபா சொன்னதை பேசாம வாய மூடின்னு வச்சிருக்கணும்ல. ஆனா இவர் சும்மா இல்லாம போய் பாலா ஷிம்பி அப்படின்ற ஒரு டெய்லர் இருந்தாராம். அந்த பாலா ஷிம்பி கிட்ட போய் சொன்னார், பாபா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாலா, தாத்தியா நம்மளை விட்டு பிரிஞ்சு இறந்து போயிடுவானா அப்படின்னு. பாலா ஷிம்பினாலே இது ஏத்துக்க முடியல. பாலா ஷிம்பியும் அதே கேள்வி கேட்கிறார், ஏன் பாபா நினைச்சா எது வேணாலும் பண்ணுவாரு, ஏன் பாபா அப்படி சொல்றாரு, நம்மளுக்கு புரியல அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் இவ கேள்விப்பட்டா, தாத்தியாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தாத்தியா வீட்டுக்கு போய் பார்த்தா ரத்தவாந்தியா எடுக்கிறாரா இந்த தாத்தியா பட்டேல். ஒரு நாளும் ரத்தவாந்தி எடுத்துட்டு இருக்கிற தாத்தியா ஒரு நாளுக்கு 4 தடவை ரத்தவாந்தி எடுத்துட்டு இருந்தாராம். நாள் போக 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 4 வேளையில ரத்தவாந்தி, 4 தடவை ஒரு நாள் ரத்தவாந்தி எடுத்துட்டு இருக்கிற தாத்தியா பட்டேல் காலையில எழுந்த உடனே 4 தடவை ரத்தவாந்தி எடுப்பாராம். இது போய் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரத்தவாந்தி எடுத்துட்டு இருந்தாராம். அப்புறம் இந்த சிச்சுவேஷன் எல்லாம் கடந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ரத்தவாந்தி எடுத்துட்டு இருந்தார் தாத்தியா பட்டேல். ஒரு நிமிஷம் கடந்து ரத்தவாந்தி தான், உட்கார்ந்த இடத்துல பூரா ரத்தவாந்தியே எடுத்துட்டு இருப்பாராம். இவனால எதுவுமே பண்ண முடியல. இந்த கட்டம் வந்துருது, ஒரு செகண்டும் ரத்தவாந்தி எடுத்துட்டு இருந்தா நம்மளுக்கு தெரியும் இவரோட முடிவு நெருங்கியாச்சு அப்படின்னு. இவ எல்லாம் ராமச்சந்திராவும் பாலா ஷிம்பி அந்த இடத்துல இருக்கா. இவ எல்லாம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லாரும் அங்க கூடியாச்சு. ராமச்சந்திரா பட்டேலும் பாலா ஷிம்பியுனால பொறுக்க முடியல. ஐயோ தாத்தியா பட்டேல் நம்மளை விட்டு பிரிய போறானா, இது நம்மளால ஏத்துக்க முடியாது, இது உடனடியா நம்ம பாபா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு ராமச்சந்திரா பாலா ஷிம்பியும் ஓடி போறா தாத்தியா பட்டேலோட வீட்டுல இருந்து பாபாவை பார்க்க துவாரகா மையில. கண்டிப்பா பாபா காப்பாத்துவார்ன்ற நம்பிக்கையில போறா. தாத்தியா பட்டேல் உயிரோட இருப்பான், பாபா காப்பாத்துவார் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட ராமச்சந்திரா பாலா ஷிம்பியும் அந்த துவாரகா மைக்கு போய் பார்த்தா பாபா தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த இடத்துல தாத்தியா பட்டேலை காப்பாத்தினாராம். ஒரே ஒரு சத்தியவாக்கு வாய்ஜாபாய் கொடுத்ததுக்காக அவரோட உயிரை கொடுத்து தாத்தியா பட்டேலை காப்பாத்தினார். பின்னாடியே தாத்தியா பட்டேல் ஓடி வரார். ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, பாபா ஒரு செகண்டும் ரத்த வாந்தி எடுக்கிற என்ன வந்து நீ காப்பாத்தினா என்னமோ இங்க தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஓடி வந்த. அப்ப இடத்துல பாபா சமாதி ஆகி தாத்தியா பட்டேலை காப்பாத்தினாராம். இது வந்து அன்னைக்கு பாபா சொல்ற விஷயம் நம்ம கண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு. ஆனா ஒரு பக்தனுக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்ததுனால வாய்ஜாபாய் கிட்ட அந்த அம்மா இறந்து போகும்போது பாபாவோட கைய பிடிச்சுன்னு அந்த அம்மா இறந்து போகும்போது பாபா இப்படி கைய பிடிச்சுன்னு வாய்ஜாபாய்க்கு சத்தியம் கொடுத்தாரா, என் உயிரை கொடுத்தாவது நான் உன் பையனை காப்பாத்துவேன், உன் பையன் அனாதன்னு நினைக்காத அப்படின்னாரா. அந்த ஒரு வாக்கை காப்பாத்துறதுக்காக தாத்தியா பட்டேலோட உயிரை பொழத்தி வச்சு தான் சமாதி ஆனார்னா எந்த அளவுக்கு ஒரு மகானா இருப்பார், எந்த அளவுக்கு ஒரு சத்திய வாக்குக்கு கட்டுப்படுற ஒரு மகானா இருப்பார்
அப்படின்றதுதான் அந்த சமாதியார நேரத்துல கூட நம்மளுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பத்தி ஒரு நாளாவது நம்ம யாரோ வேண்டியிருக்கோமா, கேட்டிருக்கோமா? நைவேத்தியம் வைக்கும் போது சாப்பிடணும்னு அழுதிருக்கோமா? அவருக்கு கால் வலிக்கிறதான்னு யோசிச்சிருப்போமா? பசியோட இருப்பாரான்னு யோசிச்சிருப்போமா? ஒரு பக்தியோட என்னைக்காவது இருந்திருப்போமா? ஆனா அப்பேற்பட்ட மகான் ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு நிமிஷமும் பக்தனுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கார். இது யாருக்காக? அவர் நினைச்சாருன்னா உலகத்தையே கையில வைக்க முடியும். நினைச்சாருன்னா என்னன்னாலும் பண்ண முடியல. பாபா ஒரு தாத்யா பட்டேலுக்காக உயிரை கொடுத்திருக்காரு. மகா சமாதி அடையும் போது கூட அவர் காமிச்சது ஒரு விஷயம். எதுக்காக? தாத்யா பட்டேல் நம்பிக்கையோட இருந்தா. ரத்த வாந்தியா, பிளட் கேன்சரா, என்னெல்லாமோ வியாதி வந்தாச்சு. அந்த தாத்யாவோட நம்பிக்கைக்கான பதில், பாய்ஜாபாய் கொடுத்த சக்தி வாக்குக்கான பதில், என்னவானாலும் பாபா என்னை காப்பாத்துவார் நம்பிக்கையோட இருந்த தாத்யா. ரத்தவாதி நிமிஷத்துக்கு நிமிஷம், மில்லி செகண்ட் ஒரு மில்லி செகண்ட் எடுத்தாலும் பாபா என்னை வந்து காப்பாத்துவார். அந்த நம்பிக்கை தான் பாபா கேட்கிறார். ரெண்டே விஷயம்தான், ரெண்டு விஷயம் பாபா கேட்கிறது. ஸ்ரத்தா, சபூரி, நம்பிக்கை, பொறுமை. இந்த ரெண்டு விஷயம் நம்பி பாபாவை கும்பிடுங்க. நீ எனக்கு பண்ணுவன்ற நம்பிக்கை, சபூரி, பொறுமை. நீ வந்து எத்தனை நாள் எத்தனை ஜென்மமானாலும் பாபா நம்மளை வந்து காப்பாற்றுவார். அவர் சொன்ன மாதிரி எத்தனை யுகம் கடந்தாலும் பாபா எங்க கூட இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம இருந்தோம்னா எங்க இருந்தாலும் சரி, அது இந்தியாவாகட்டும், துபாய் ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், கனடா, புளோரிடா, சொல்லிட்டே போலாம். பாபா சொன்ன மாதிரி 7 கடல் தாண்டி கூட வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து காப்பாற்றுவார். ஒரு குரலுக்காக. அவருக்கு அப்பேற்பட்ட மகானுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா வார்த்தை பத்தாது. இந்த நிமிஷத்துல அந்த மகானுக்கு கொடான கோடி நன்றிகள், நமஸ்காரங்கள் பண்ணாலும் நம்ம ஜென்மம் முடியாது. ஒரு விஷயம் வேண்டிக்கிறோம், எத்தனை ஜென்மம் வேணாலும் எடுக்கலாம், கவலையே இல்லை. ஒரு ஜென்மம் எடுத்தோம்னா பாபாவோட காலில் ஒரு தூசியா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். வேற எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில. நிம்மதியா அவர் கூடயே இருந்துடலாம். அவருக்கு நன்றி சொல்ல பலாயிரக்கணக்கான வார்த்தைகள் இருந்தாலும், என்டையர் டிக்ஷனரி எடுத்து நம்ம சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள், ஒரு பாட்டு கேட்டு அவருக்கு இந்த நிமிஷம் நம்ம எல்லோரும் நன்றி சொல்லுவோம் இந்த அழகான ஒரு பாடல் மூலமா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நான் வணங்கும் தெய்வத்திற்கு. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நாம் வணங்கும் தெய்வத்திற்கு. பைந்தமிழை கேட்கிறேன், வார்த்தை ஒன்று கேளு என்று. பைந்தமிழையே கேட்கிறோம், பைந்தமிழையே தமிழ்கிட்டே கேட்கிறோம். அவர் நன்றி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையா எடுத்துக்கூடாது அப்படின்னு அவ்வளவு மகிமைகள் பண்ண ஒரு மகான். பைந்தமிழை கேட்கிறேன், வார்த்தை ஒன்று தேடு என்று. என் மனமும் ஏங்கிடுதே, பாடல் ஒன்று பாடு என்று. பாபா சாய் பாபா, பாபா சாய் பாபா, பாபா சாய் பாபா, பாபா சாய் பாபா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நான் வணங்கும் தெய்வத்திற்கு. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நான் வணங்கும் தெய்வத்திற்கு. பைந்தமிழை கேட்கிறேன், வார்த்தை ஒன்று கேடு என்று. என் மனம் ஏங்கிடுதே, பாடல் ஒன்று பாடு என்று. பாபா சாய் பாபா, பாபா சாய் பாபா. சோதனைகள் தேடி வந்து வேதனையை தந்தபோது சொல்ல ஒன்ன துயரத்திலே கலங்கித்தானே நான் இருந்தேன். சோதனைகள் தேடி வந்து வேதனைகள் தந்தபோது
சொல்ல உண்ணா துயரத்திலே கலங்கித்தானே நான் இருந்தேன். ஆதரிக்க யாருமின்றி தன்னந்தனியாக நின்றேன். கை கொடுத்து காப்பாற்ற கரம் கொண்டு வேண்டும் என்றேன். ஆதரிக்க யாருமின்றி தன்னந்தனியாக நின்றேன். கை கொடுத்து காப்பாற்ற கரம் கொண்டு வேண்டும் என்றேன். கூப்பிட்ட குரல் கேட்டு காப்பாற்ற சாயும் வந்தார். கலங்காதே என்று சொல்லி உதயம் சாயி வந்தார். பாபா சாய் பாபா பாபா சாய் பாபா. அலையில் குறும்பாக அனலினை மெழுகாக தீராத பிணியுடனில் போராடி தவித்திருந்தேன். அலையினின் குறும்பாக அனலினை மெழுகாக தீராத பிணியுடனில் போராடி தவித்திருந்தேன். நோய் தீர மருந்தின்றி துன்புற்று நான் இருந்தேன். நோய் தீர மருந்தின்றி துன்புற்று நான் இருந்தேன். என் துயர் நீக்கிறவே கடலியே நான் அழைத்தேன். என் துயர் நீக்கிறவே கடலியே நான் அழைத்தேன். கூப்பிட்ட குரல் கேட்டு காப்பாற்ற நீயும் வந்தாய். கலங்காதே என்று சொல்லி உதயம் நீயும் வந்தாய். பாபா சாய் பாபா பாபா சாய் பாபா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நான் வழங்கும் தெய்வத்துக்கு. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நான் வழங்கும் தெய்வத்துக்கு. பஞ்சமீனை கேட்கிறேன் பாடம் ஒன்று பாடும் என்று என் மனமும் கேட்கிறதே. பாடம் ஒன்று பாடு என்று பாபா சாய் பாபா பாபா சாய் பாபா பாபா சாய் பாபா பாபா சாய் பாபா. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இன்னொரு மகானையும் நாம் நினைவு கொள்ளணும். மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்கள், அவருடைய சமாதி பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அழைக்கிறான் மாதவன் இதெல்லாம் ஃபேஸ்புக்ல ரிக்வெஸ்ட் பாடலாம். ஆனிரை மேத்தவன் மணிமுடியும் மயிலிறகும் எதிர்வரவும் துதி புரிந்தே மாதவா கேசவா ஸ்ரீதரா தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே நாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே தேடினேன் தேவதேவா தாமரை பாதமே நாடினேன் வாசுதேவா வந்தது நேரமே ஞானவாசல் நாடினேன் தேவகானம் பாடினேன் காலகாலம் நான் உன்னை தேடினேன் தேவதேவா
நான் கேட்டது வேணுகானாமிருதம், கண்ணில் நான் கண்டது கண்ணன் பிருந்தாவனம். மாயனே மேயனே மாசில்லாத தூயனே, ஆத்ம ஞானம் அடைந்த பின்பும் தேடினேன் தேவதேவா தாமரை மாதமே. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா, ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா, குருவே சரணம், குருவே சரணம். ஞான திருமேனி காண வர வேண்டுமே, சீரப்பூவள்ள பாதம் தொழ வேண்டுமே. பக்தன் வரும்போது ஆடை தடையாரதே, காற்று பெரு வெள்ள காற்றில் உருவானதே. தாயாகி தயவு செய்யும் தேவா, தடை நீங்க அருள் செய்யவா. நான் செய்த பாவம் யார் தீர்க்க கூடும், நீ வாழும் இடம் வந்து நான் சேர வேண்டும். குருவே சரணம், குருவே சரணம். ராகவேந்திர ராகவேந்திர ராகவா, ராகவேந்திர ராகவேந்திர ராகவா, ராகவேந்திர ராகவா, ராகவேந்திர ராகவா, ராகவேந்திர ராகவேந்திர ராகவா, குரு ராகவேந்திர ராகவேந்திர ராகவா, குரு ராகவேந்திர ராகவேந்திர ராகவா, குரு ராகவேந்திர ராகவேந்திர ராகவா, குரு ராகவேந்திர 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 ராகவேந்திர. இப்போ அடுத்த பாட்டு பாபாவுடைய ஆர்த்தி ஐயப்பன் பாட்டு கேட்டார்கள். என்ன பாட்டு சார் வேணும்? என்னது? பள்ளிக்கட்டு சார். சரி, பண்புலி மேலே. சரி, சரி, வன்புலி மேலே ஏறி வச்சுக்கலாம். பள்ளிக்கட்டு இது முடிச்சு பள்ளிக்கட்டு கடைசியா. வன்புலி மேல் ஏறி வரும் வீரமணி கண்ட மூர்த்தியவா, உன் வீர விளையாடல்களை நாங்கள் பாட பாடித்தடை சொல்லவில்லையே. சுவாமியே சரணமப்பா ஐயப்பா, சுவாமியே சரணமப்பா, சுவாமியே சரணமப்பா ஐயப்பா, சுவாமியே சரணமப்பா. அன்புமில் ஏறி வரும் வீரமணி கண்ட மூர்த்தியவா, உன் வீர விளையாடல்களை
ஐயப்பா வேட்டையாடி விரட்டிடவோ சாமியே சரணமப்பா சாமியே சரணமப்பா ஐயப்பா சாமியே சரணமப்பா காந்தமலை கொடி எங்களை ஒரு காந்தம் போல இழுக்கிறப்பா காந்தமலை கொடி எங்களை ஒரு காந்தம் போல இழுக்கிறப்பா காஞ்சி காவல் கொடி நாதல் கண்களில் உன்னை காண அருள் புரியும் அப்பா காஞ்சி காவல் கொடி நாதல் கண்களில் உன்னை காண அருள் புரியும் அப்பா அன்புடன் ஏறி வரும் வீரமணி கண்ட மூர்த்தியடா உன் வீர விளையாடல்களை பாட பாடிகளை சொல்லவில்லையே சாமியே சரணமப்பா ஐயப்பா சாமியே சரணமப்பா ஐயப்பா ஐயப்பா சாமியே சரணமப்பா சாமியே சரணமப்பா ஐயப்பா சாமியே சரணமப்பா இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோ இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோம் எல்லாம் சேர்ந்து என்னோட பாவம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஆரபிஷேகம் சுவாமிக்கே மலரபிஷேகம் சுவாமிக்கே ஐயப்பனார்கள் கூடி கொண்டு ஐயரை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் காலையணிந்து ஏற்றியாகவே விரதமிருந்து 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 பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து இரும் ஏறி வந்து ஒரு விதமாகி பேட்டை துள்ளி அருமை கண்பரா பாவனை கொடுத்து ஐயரை அருமறை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அடுமை ஏற்றம் ஏறும் போது நரிகர் மகனை எதிர்த்துவார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயப்பன் குடியேறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே சேனடி கம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியா பம்பையில் நீராடி சங்கர மகனை கும்பிடுவார் கண்ணிலை சொல்லி ஏறுவார் நீதிமலை ஏற்றம் சிவபாதம் ஏற்றிடுவார் காலம் எல்லாம் நமக்கே அருகாமராயிருப்பார் ஏகவரந்தா தூக்கி விடப்பா ஏற்றி விடப்பா ஏகவரந்தா என்றால் அவனும் ஏகப்பி தந்திடுவார் ஆகவரந்தா என்றால் அவனும் காலத்தை தந்திடுவார் நல்ல பாதை காட்டிடுவார் சுவாமி
வந்திடுவார் அவரை அன்னையை பணித்திடுவார் சரக்குத்தியாரின் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தலை நெருங்கிடுவார் அந்த 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டு மயங்கிடுவார் ஐயரை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு அல்லும் கொள்ளும் சுவாமியே ஆவிதரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் கொள்ளும் ஆளுக்கட்டை சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா 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 சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா மேல்முகம் ஜஸ்ட் யூஸ் என்ன பண்ண அப்பா சரி சரி அப்ப ஆர்த்தி முடிச்சிடலாம் ஆமா ஒரு டைமுக்கு மேல ஆர்த்தி காணக்கூடாது ஆமா அதனால ஆமா பாபா ஆர்த்தி முடிச்சிடும் முடிச்சுட்டு உங்களை வச்சுக்கிறேன் தனியா நேர்மருத்துவம் நிறைஞ்ச மனசு சரி சக்தி பாட்டை போட்டு என்ன 2 சக்தி பாடுங்க போட்டுருவோம் ஆரத்தி செய்வோமே மங்கள ஆரத்தி செய்வோமே சீரடி நாடன் திருப்புகழ் பாடி சீரடி நாடன் திருப்புகழ் பாடி ஆரத்தி செய்வோமே மங்கள ஆரத்தி செய்வோமே ஓம் ஜெய் ஸ்ரீ சாயி ஓம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சாயி ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி சத்குரு ஸ்ரீ சாயி ஓம் ஸ்ரீ ஹரி ஸ்ரீ சாயி ஆரத்தி செய்வோமே மங்கள ஆரத்தி செய்வோமே சீரடி நாதன் திருப்புகழ் பாடி சீரடி நாதன் திருப்புகழ் பாடி ஆரத்தி செய்வோமே மங்கள ஆரத்தி செய்வோமே நல்லதை செய்தால் நன்மைகள் நடக்கும் என்றாய் பாபா, நன்மைகள் நடக்கும் என்றாய். நல்லதை எண்ணி நல்லதை செய்தால் நன்மைகள் நடக்கும் என்றாய்.
பாபா நன்மைகள் நடக்கும் என்றாய். நமஸ்காரம் செய்து திருவடி பணிந்தோம், நமஸ்காரம் செய்து திருவடி பணிந்தோம். எங்களை வாழ வைப்பாய், எங்கள் ஆரத்தி ஏற்றுக் கொள்வாய். ஓம் ஜெய் ஸ்ரீ சாயி, ஓம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சாயி, ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி, ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி, சத்குரு ஸ்ரீ சாயி, ஓம் ஸ்ரீரடி ஸ்ரீ சாயி. கவலைகள் எனக்கு கண்ணீரும் எனக்கு அருகில் நீ இருக்க பாபா, அருகில் நீ இருக்க. கவலைகள் எனக்கு கண்ணீரும் எனக்கு அருகில் நீ இருக்க பாபா, அருகில் நீ இருக்க. குறை ஒன்றும் இல்லை, பயம் ஏதும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, பயம் ஏதும் இல்லை. கலியுகம் காப்பவரே, புனித ஸ்ரீரடி வாழ்பவரே. ஓம் ஜெய் ஸ்ரீ சாயி, ஓம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சாயி, ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி, ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி, சத்குரு ஸ்ரீ சாயி, ஓம் ஸ்ரீரடி ஸ்ரீ சாயி. நல்லதை ஓடும் உடல் வரம் ஓடும், எங்களை வாழ வைப்பாய் பாபா, எங்களை வாழ வைப்பாய். நல்லதை ஓடும் உடல் வரம் ஓடும், எங்களை வாழ வைப்பாய் பாபா, எங்களை வாழ வைப்பாய். நம்பிக்கையோடும் பொறுமையோடும், நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழ்ந்திட வேண்டும் என்றார், எங்களை வாழ்ந்திட வேண்டும் என்றார். ஓம் ஜெய் ஸ்ரீ சாயி, ஓம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சாயி, ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி, ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி, சத்குரு ஸ்ரீ சாயி, ஓம் ஸ்ரீரடி ஸ்ரீ சாயி, ஓம் ஜெய் ஸ்ரீ சாயி, ஓம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சாயி, ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி, ஓம் ஜெய் சாயி துவாரகமாயி, சத்குரு ஸ்ரீ சாயி, ஓம் ஸ்ரீரடி ஸ்ரீ சாயி, சத்குரு ஸ்ரீ சாயி, ஓம் ஸ்ரீரடி ஸ்ரீ சாயி, ஓம் ஸ்ரீரடி ஸ்ரீ சாயி, ஓம் சத்குரு ஸ்ரீ சாயி, ஓம் ஜெகத்குரு ஸ்ரீ சாயி, ஓம் ஸ்ரீரடி ஸ்ரீ சாயி.